அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இந்த பஞ்சதசியில பூத விவேகம் பாடங்கள்ல கடந்த வகுப்புகள் மூலமா நம்ம 58 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சோம். அதாவது 58வது ஸ்லோகம் என்ன சொன்னாருன்னா, அந்த மாயாவினுடைய ஏமாற்று முறை என்ன பண்ணுதுன்னா, சாதாரண உண்மையை கூட நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அளவுக்கு, அதாவது இருப்பதை இல்லாததைப் போலவும், இல்லாததை இருப்பது போலவும் மாத்தி நம்மள ஒரு குழப்பத்துக்கு உட்படுத்தும். அப்படிங்கிறத நம்ம கடந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். ஏன்னா மாயை அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. இருக்கிறத இல்லாத மாரி காட்டும். இல்லாதத இருக்கிற மாரி காட்டும். அப்ப இது மாரிலாம் அது பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு, உண்மையில சத்துங்கிறது தான் அடித்தளமா இருக்கு. ஆகாசம் என்பது முதல் தோற்றமாக இருக்கு. ஆனா அந்த வெளிப்பட்ட ஆகாசமும் ஒளித்தன்மை வாய்ந்தது. அதனிடத்துல ஒரு குணம் இருக்கு. ஒளி இருக்கிறது. அப்ப அந்த ஒளிங்கிற ஒரு விஷயத்தோட அது இருந்து எல்லாவற்றுக்கும் இருப்பதற்கு ஒரு இடம் கொடுக்கிறது. அப்படி அது இடம் கொடுப்பதாக இருந்தால், அது அந்த சத்தின் அடித்தளத்தில் இருந்து கொண்டு தான் இடம் கொடுக்க முடியும். அப்படிங்கும்போது, அங்க தான் முதல் முதல் இருமை தொடங்குது. அதாவது சத்து ஏக்கமா இருக்கு. ஆனா, அந்த ஆகாசம் சத்தோட சேரும்போது 2 விஷயங்கள் இருப்பது போல தெரிகிறது என்று நம்ம கடந்த ஸ்லோகங்கள்ல பார்த்து ஒரு தெளிவுக்கு வந்தோம். இப்ப 59ல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். யத் யதா வர்த்ததே தஸ்ய ததாத்வம் பாதி மானதः அந்யதாத்வம் பிரமேனேதி நியாயோயம் சர்வ லௌகிகः. இதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு பொருள் எப்படி இருக்குதோ, அது அப்படியே இருக்கிறது என்ற ஒரு தெளிவு, ஒரு புத்தி நம்ம இடத்துல வருதுன்னா, அப்ப அதை பற்றி நமக்கு ஒரு அறிவு இருக்கு. அதாவது நம்ம புத்தியில விசாரித்து பார்த்து அது இப்படித்தான் அப்படின்னு தெரிந்து கொள்கிறோம். ஆனா அதே பொருள் நமக்கு ஒரு வேறு மாதிரி தோன்றுகிறது என்றால், அது நம்மிடத்தில் இருக்கின்ற பிரம்மையால் அவ்வாறு தோன்றுகிறது. தவறான அறிவால் அவ்வாறு தோன்றுகிறது. இது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான நியதி என்று இங்க புரிய வைக்கிறார். அதாவது என்ன சொல்ல வர்றாரு இந்த ஸ்லோகத்துல அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, அந்த பொருள நம்ம விசாரணை பண்ணி பார்த்து, புத்தி மூலமா அது இதுதான் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்த பிறகு, அதுதான் அதுங்கிறது நமக்கு கன்ஃபார்மா முடிவெடுக்க முடியும். ஆனா அதே பொருள் நமக்கு வேற மாதிரி தோன்றுச்சு அப்படின்னா, அது ஒரு பிரம்மை தானே தவிர, அது அந்த உண்மையான விசாரணை பண்ண அறிவினாலேயோ, விவேகத்தாலோ அப்படி இல்ல. அப்ப அது தவறான அறிவால் அப்படி மாற்றி நமக்கு தோற்றமாகிறது. ஆகவே இது மாரி நெறைய பேருக்கு நடக்குது இல்லையா? இது உலகம் எங்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான நியாயம் அப்படின்னு இந்த 59வது ஸ்லோகத்துல இப்படி ஒரு விஷயத்த குடுக்குறாரு. அப்ப நாம இத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உதாரணமா அந்த கயிறு, பாம்பு தான் நம்ம இந்த இடத்துல எடுத்து பொருத்தி பார்த்தா சரியா இருக்கும். எப்படின்னா, ஒரு பொருள் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருப்பது சரின்னு ஒரு முடிவு எடுக்கணும்னா எப்படி? அது கயிறா இருக்குதுன்னா, அது கயிறு தான் அப்படின்னு கண்டிப்பா நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்ல. அது பார்ப்பதற்கும் கயிறு, நம்ம தீர்மானமும் கயிறு. அப்ப அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த கயிற போய் பாம்புன்னு நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிட்டா, அது பிரம்ம. அப்ப தவறான புரிதல். அப்போ பிரம்மையினால என்ன பண்ணிட்டாங்கன்னா, நெறைய பேர் ஒரு விஷயத்த மாத்தி மாத்தி புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அது எதனால? தவறான புரிதலினால, தவறான அறிவால இப்படி ஒரு நிலைப்பாடு உண்டாகிறது. இது உலகம் எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு பொதுவான நியதி அப்படின்ட்டு புரிய வச்சுட்டாரு. அப்ப இத நீங்க நல்லா உள்வாங்கிக்கங்க. அப்ப அதுதான் இந்த செயல் சொல்றது. ஒரு பொருள் உண்மையிலேயே எப்படி இருக்கிறதோ, அது அப்படியே நமக்கு சரியான புத்தியால் தோன்றிவிட்டால், அந்த பொருள் நமக்கு சரியாகத்தான் தெரியும். ஆனால் அதே பொருள் நமக்கு வேறாக தோன்றினால், அது பொருளின் இயல்பால் அல்ல, நம்முடைய பிரம்மையால், தவறான அறிவால் அவ்வாறு தோன்றுகிறது. இதுக்கு அத்வைதம் மட்டுமல்ல, உலக வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிப்படை நியதி என்று இங்க புரிய வச்சுட்டார். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? பூத விவேகத்தினுடைய ஒரு முழு பகுதியையும் முடிவுறுத்தும் ஒரு இறுதி அறிவியல் உண்மை என்பதாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, இப்ப நாம இந்த செயல்ல ஒரு தெளிவுக்கு வரோம். என்ன முடிவுக்கு வரோம் அப்படின்னா, சத்து மாத்திரமே இருக்குது. ஆனா, அந்த சத்தின் மீது இந்த உலகம் இருப்பது போல தோன்றுவது ஒரு பிரம்ம தானே. அப்ப நீங்க விசாரணை பண்ணி பாருங்களேன். சத்து மாத்திரம் தான் இருக்கா? இல்ல அந்த சத்தின் மேல உள்ள பிரம்மாண்ட உலகம் உட்கார்ந்துகிட்டு இருக்கா? அப்படிங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? விசாரணை பண்ணா தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த விஷயத்த எங்க கொண்டு போய் நம்ம பொருத்தலாம்? கயிற்று, பாம்பு தான் பொருத்தணும்.
இப்ப எப்படி இத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப சத்துங்கிற விஷயத்த வந்து கயிறா மாத்திக்கங்க. உலகம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பாம்பா மாத்திக்கங்க. இப்ப புரியும் பாருங்களேன். இப்ப வந்து கயிறு கிடக்குது அப்படிங்கிறத நீங்க உறுதி பண்ண தெரியாம தான், நீங்க பாம்பு பாம்புன்னு பதர்றீங்க. அப்ப பாம்பு பாம்புன்னு நீங்க பதறிட்டு இருக்கும்போது, காரணம் என்னன்னா அஞ்ஞானம். ஒரு பிரமை. அந்த பிரமையினால அந்த இடத்துல பாம்பு இருக்குங்க, அந்த இடத்துல பாம்பு இருக்குங்க, போகாதீங்க, போகாதீங்கன்ட்டு வர்றவங்களையும் தடுத்துக்கிட்டு, நாமளும் அந்த பக்கம் போகாம, ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த பக்கம் ஒரு பாட்டி வராங்க. அந்த பாட்டி வந்து என்னப்பா பிரச்சனைன்னு கேட்கறாங்க. இந்த மாரி பாம்பு இருக்கு போகாதீங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே, அந்த அம்மா இருப்பா என் கையில லாந்தர் வெளிச்சம் வச்சிருக்கேன். அந்த லாந்தர போட்டு பார்க்கலான்ட்டு அந்த அம்மா லாந்தர வச்சு போட்டு பார்த்தா, அது பாம்பு இல்ல கயிறு. அப்ப அந்த கயிறுங்கிறத உறுதிப்படுத்துவதற்கு ஒரு வெளிச்சம் தேவைப்பட்டது இல்லையா? அந்த மங்கிய வெளிச்சத்துல நமக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்பட்டது. அப்போ அதிஷ்டானம் தீர்மானம் செய்யப்பட்டு விட்டது. இப்ப உண்மையிலே அங்க கயிறு தான் கிடக்குது, பாம்பு கிடையாது. அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வருவதற்கு, அந்த இடத்துல எப்படி வெளியிருந்து ஒரு வெளிச்சம், அந்த பாட்டியின் மூலமா ஒரு லாந்தர் வெளிச்சம் நமக்கு கிடைச்சு, அத நம்ம பார்த்து, அது கயிறு தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டா, பாம்பு மறைஞ்சு போயிடுது. அப்ப இதுவரைக்கும் பாம்பு உண்மையிலேயே இல்ல. ஆனா இருக்கிற கயிற போய் பாம்பா மாத்திக்கிட்டு பார்த்தது நம்முடைய அஞ்ஞானம் தானே, பிரமை தானே. இந்த விஷயத்த அப்படியே பொருத்துங்க சத்தோடங்கிறாரு. அப்ப சத்தோட பொருத்தலாம். இப்ப சத்து மாத்திரம் தான் இருக்கிறது. ஆனால் சத்தின் மீது இவ்வளவு பிரம்மாண்ட உலகம் இருப்பது போல ஒரு பெரிய கேலக்சியே இருக்கு. அந்த கேலக்சில சூரியன் இருக்கு. அந்த சூரியனை சுற்றி கோள்கள் இருக்கு. அந்த கோள்கள்ல பூமின்னு ஒரு பந்து இருக்கு. அந்த பூமி பந்துக்குள்ள இத்தனை ஜீவராசிகள் இருக்கு. அதுல நான் ராமசாமி இருக்கிறேன். நான் குப்புசாமி இருக்கிறேன். நான் கமலா இருக்கிறேன். நான் விமலா இருக்கிறேன்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எதனால? பிரம்மையினால. இதுதான் அவர் சொல்றாரு. இது பிரம்மையினால இப்படி எல்லாம் நீங்க புரியாம இந்த உலகம் இருக்கிறதாகவும், இப்படிப்பட்ட விஷயங்கள் தோன்றுவதாகவும் கற்பனையிலயும், பிரம்மையிலயும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் வந்து தவறான அறிவு, தவறான புரிதல் அப்படின்ட்டு நிரூபணம் செய்றாரா? நம்மளால ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. என்னங்க உலகம் உண்மையா இருக்கிறத போய் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப அந்த கைத்த பாம்புன்னு சொல்றவனுடைய கருத்து என்ன? வர்றவங்களெல்லாம் தடுத்தான். போகாதீங்க, போகாதீங்க பாம்பு இருக்கு. அந்த பக்கம் போயிடாதீங்கங்கிறான். ஏன்னா அவனுக்கு அது பாம்பா தெரியறதுனால, அந்த பக்கம் போற வர்றவனையெல்லாம் பாம்பு இருக்கு, பாம்பு இருக்குன்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பாட்டி டார்ச் லைட் வெளிச்சத்த போட்டோ, அல்லது ஒரு லாந்தர் வெளிச்சத்த போட்டோ காட்டங்காட்டி தான், அப்பாடா அது பாம்பு இல்ல கயிறுன்னு ஒரு தீர்மானம் பண்ண பிறகு அங்க இருக்கிறவன்லாம் திட்டிட்டு போறான். "ஏய்யா இது என்னய்யா இத பார்க்க முடியல உன்னால? இருட்டுல போய் தப்பா புரிஞ்சுட்டு எங்களையும் போக விடாம தடுத்துக்கிட்டுன்னு" சத்தம் போட்டு போறாங்க. அது மாரி இங்க அஞ்ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த உலகம் உண்மைன்ட்டு சொல்லி எல்லார் மேலயும் ஏத்தி வச்சுட்டாங்க. அப்ப இத நாம ஏத்துக்கிட்டோம். ஏத்துக்கிட்டு, "ஐயய்யோ! அப்படிங்களா? இது உலகம் உண்மையா? உலகம் உண்மையான்ட்டு" நம்ம உலகம் உண்மைன்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஓட்டத்துல முடிவே இல்ல. மரணத்துல முடியுது. அப்ப யாருக்கு இது புரியும்? புத்திசாலிகளுக்கு, விவேகிகளுக்கு தான், "இருப்பா, நீ வந்து உலகம் இருக்கு இருக்குன்னு சொல்றயல்ல, நான் விசாரணை பண்ணி பார்க்கிறேன். அந்த உலகம் எதன் மீது இருக்குன்ட்டு" கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த சாஸ்திரத்த எடுக்குறாங்க. அப்ப இந்த சாஸ்திரத்தின் வாயிலாக சத்குருமார்களினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில, இந்த வேதாந்த சாஸ்திரம் நமக்கு என்ன புரிய வைக்குதுன்னா, சத்து மாத்திரமே இருக்கிறது. அது கயிறு போல. ஆனால் அந்த சத்தின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருப்பது பாம்பு போல. அப்ப அஞ்ஞானத்தினாலே இந்த உலகம் இருப்பதாக நீ அதில் ஈடுபட்டுக் கொண்டு, விவகாரத்தில் சிக்கிக்கொண்டு, அதில் சுக துக்கங்களை அடைகிறாய். விசாரணை பண்ணி பாரு. விவேகத்தால விழித்துக்கொள். அப்படி விழித்துக்கொண்டு நீ பார்த்தீன்னா, இங்க உலகமே கிடையாது. வெறும் இருப்பு மாத்திரமே இருக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உண்மை புரியும். அப்ப இருப்பு மட்டுமே இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அப்புறம் எங்க உலகம் மறைஞ்சு தானே போகும். பாம்பு பாம்புன்னு பதறிட்டு இருந்தவனுக்கு கயிறு தான் தெரிஞ்ச உடனே பாம்பு மறைஞ்சு போற மாரி, இங்க சத்து தான் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த பிரபஞ்சம் மறைஞ்சு போயிடும். அப்ப இதுதாங்க நம்ம இந்த ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய அருமையான ஒரு விஷயம். அப்ப இத புரிஞ்சுக்கிட்டா, இங்க படைப்பே இல்லையே. அதுதானே இப்ப சொல்ல வரோம். அஜாதவாதமே அததானே சொல்லுது. படைப்பே இல்ல. வெறும் சத்து மாத்திரம் தான் இருக்குது. ஆனா இந்த சத்தியத்த எத்தன பேரால ஏத்துக்க முடியும்? ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. மைண்ட் அப்படி ஒரு விளையாட்டு விளையாடுது. ஏன்னா, கைத்த பாம்பு பாம்புன்னு பதறிட்டு இருக்கிற மனசுக்கு போயி, அது பாம்பு இல்லப்பா கயிறு தான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம தயாராகணும்ல. அதுக்கு தைரியம் வரணும்ல. அதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் வேணும்ல்ல, ஒரு வெளிச்சம் வேணும்ல்ல. அந்த வெளிச்சம் தாங்க இங்க சாஸ்திர ஞானம். அங்க வந்து பாட்டி கையில லாந்தர் வெளிச்சம் இருந்தது. பாட்டி அந்த லாந்தர் வெளிச்சத்துல அது வந்து பாம்பு இல்ல கயிறுன்னு நிரூபணம் பண்ணிட்டாங்க. இங்க வந்து நமக்கு அந்த மாரி அறிவு வெளிச்சத்த குடுக்குறது எது? சாஸ்திர அறிவு தான். இந்த வேதாந்த சாஸ்திரம் தான் நமக்கு அத்தியாத்ம ஞானம் தான் இந்த உலகத்த நமக்கு புரிய வைக்குது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாரி இந்த உலகம் உண்மை இல்ல. இது சத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெளிவா புரிஞ்சிரும். அப்ப இது புரிஞ்சுட்டா நாம வந்து அந்த சத்து யாருன்னு விசாரணை பண்ணா, அடுத்த விசாரணைக்கு மேற்கொண்டோம்னா, அது நீதான்ப்பா தத்துவமசி.
அது நீதான் அப்படின்னு ஒரு அடுத்த உண்மை நமக்கு இங்க ரிஷிகள் புரிய வைக்கிறாங்க. அப்ப இது புரிஞ்சிட்டா நமக்கு எல்லாம் நாம இருக்கிறதுனால தான் இருக்குதுங்கிற அந்த அடுத்த அருமையான விளக்கம் நமக்கு புரிய வரும். அப்ப ஆகவே இந்த உலகம் வேறுபட்டதாக தோன்றுவது அந்த பொருளின் குறை அல்ல, அறிவின் குறை. அறிவு தெளிவடைந்தவுடன் வேறுபாடு தானாகவே கலைந்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மைய இங்க நமக்கு புரிய வச்சுட்டார். இது சம்பந்தமான நிதித்தியாசனம். நம்ம எப்படி பண்ணலாம்? இந்த ஸ்லோகத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் தான். அறிவா? பிரம்மையா? இதுதான் பயிற்சி. அப்ப அறிவா? பிரம்மையா? அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வருகின்ற அனுபவங்கள் இருக்கு இல்லையா? வாழ்க்கையில என்ன அனுபவம் வேணா வரலாம். ஒரு நல்ல அனுபவம் வரலாம், ஒரு கெட்ட அனுபவம் வரலாம். உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில உங்களுக்கு தினந்தோறும் வருகின்ற அனுபவங்கள் தருகின்ற அந்த குழப்பத்தை நீங்க விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா, அது உண்மையில என்ன தெரியுமா? அது பிரம்மை தான். தவறான ஒரு புரிதலினால உண்டாக்கிக் கொள்ளப்பட்ட ஒரு பிரம்மை. சரியான புரிதல் உங்க இடத்துல வந்துவிட்டா, அந்த நிகழ்வுக்கு அங்க இடமே இல்ல அப்படிங்கிற ஒரு உண்மைய இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நமக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்கும். இந்த பொருளின் இயல்பா அது? அல்லது என்னுடைய பார்வையின் தவறா அது? அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். ஏன்னா ஒரு பொருளின் இயல்பான்னா, இப்போ கயிற்றின் மேல பாம்பு தெரியுதுங்கிறது வந்து அந்த பொருளினுடைய இயல்பா? இல்ல. அந்த கயிற்றுக்கு வந்து எந்த இயல்பும் இல்ல. அதுக்கு சும்மா கிடக்குது. ஆனா அதுக்கு உயிர் வந்து பாம்பு மாரி மாறிட்டதுக்கு காரணம், அந்த கயிறு இல்ல. நம்முடைய பார்வையில் தவறு. அது மாரி நம்ம இந்த உலகத்துல ஒரு சில விஷயங்கள நம்ம சுக துக்கங்கள் அடைவதற்கு நம்மிடத்தில் இருக்கிற தவறு. இல்லாத உலகத்துல நமக்கு இது மாரி சுக துக்கங்கள் ஏன் உண்டாகுது? நம்மிடத்தில் இருக்கின்ற தவறு. அது அப்படி உண்டு பண்ணுது. அப்ப இந்த கேள்விதான் நம்முடைய பிரம்மையை, அதாவது நம்முடைய அஞ்ஞானத்தை தளர்த்தும் என்று புரிய வைக்கிறாங்க. அப்ப அறிவு தெளிந்தால் உண்மை தானே ஒளிரும் என்பதை இந்த ஸ்லோகத்தின் வழியாக உறுதி செய்யப்படுகிறது. இதுதான் நிதித்தியாசனம். அப்ப சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை திருத்த முயலாதே. பார்வையை மட்டும் தெளிவாக்கு. பூத விவேகம் வெளிமாற்றத்துக்கானது அல்ல. அது உன்னுடைய அகமாற்றத்திற்கானது. ஆகவே பிரம்மை நீங்கினால் அத்வைதம் அனுபவமாகும் என்று இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு அறிவுறுத்துகிறது. அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நம்ம இந்த உலகத்துல வந்து அவன் இப்படி இருக்கிறான், இவன் அப்படி பண்றான் அப்படின்ட்டு நம்ம அந்த விஷயங்கள போய் பேசி அதுக்கு ஒரு தீர்மானம் குடுத்து, அதுக்கு ஒரு மாற்று வழிகள கண்டுபிடிக்க முடியுமான்னா, அது முடியாது. ஏன்னா, அதுக்காக நாம வரல. நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா, நம்முடைய பார்வைய நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டா போதும். மற்றவர்கள் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. ஏன்னா நம்மள பொறுத்தவரைக்கும் படம் ஓடிட்டு இருக்கு. அந்தந்த ரோல் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படத்தை பார்க்கின்ற பார்வையாளன் நான் என்று நம்ம சாட்சியாக மாத்திக்கிட்டா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா நாமளும் அந்த படத்துக்குள்ளேயே போய் பூந்துக்கிட்டோம்னா, அந்த படத்தினுடைய சீன் பை சீன் நாம ரியாக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா அந்த படத்துல சோக சீன் வந்து கதாநாயகனும், கதாநாயகியும் அழுதுகிட்டு இருக்காங்கன்னா, நாமளும் கூட தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்போம். அப்புறம் கதாநாயகனும், கதாநாயகியும் டூயட் பாடிட்டு இருக்காங்கன்னா, நாமளும் சேர்ந்துகிட்டு டூயட் பாடிட்டு இருப்போம். அப்ப இப்படி போயிடும் இல்லையா லைஃப். அப்ப இதுக்கு என்ன காரணம்? அந்த விஷயத்தோட போய் மூழ்கி போறதுதான் காரணம். அப்ப நாம இத கொஞ்சம் தெளிவு பண்ணிட்டோம்னா, அத நம்ம அப்படியே கடந்து போகலாம், வேடிக்கை பார்க்கலாம். அது பிரம்மை நீங்கிவிட்ட நிலை உண்டாகி விடுகிறது. அப்ப நமக்கு நான் மட்டும் தான் இருக்கிறேன். என்னுடைய இருப்பில் இங்க எல்லாம் இருக்கிறதுங்கிற அந்த அத்வைத அனுபவம் உண்டாகும் என்று இந்த உபதேச குறிப்பில் பார்க்கிறோம். அப்ப இந்த செயலுக்கான ஒரே ஒரு வரியில உண்மை சொல்லணும்னா, உண்மை வந்து அப்படியே ஒளிர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. வேறுபாடுகள் எல்லாம் புத்தியில் நிகழ்கின்ற தவறுகள் என்று இங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா, ஒரே ஒரு உண்மை சத்தியம் மட்டும் இருக்கு. அந்த சத்தியத்த நமக்குள்ள நம்ம உணர்ந்துட்டா போதும். அதுக்கு வேறாக வருவதெல்லாம் உண்மையே இல்ல. அந்த உண்மை இல்லாத விஷயத்துல ஆளாளு ஒரு புருடா விட்டுக்கிட்டு இருக்கிறத நாம ஏன் போய் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்? அத நாம கண்டுக்கவே வேண்டியதில்லன்னு இங்க மகான்கள் சொல்றாங்க. ஏன்னா இல்லாத உலகத்துல இப்படியெல்லாம் இருக்குதுன்னு ஒருத்தன் வந்து இங்க பூலோகத்துல மட்டும் கதை விடுறதில்ல. அடுத்து மேல்லோகம் வரைக்கும் கதை விடுறான். இப்ப நெறைய பேர் வாழ்க்கையில என்ன பண்றாங்கன்னா, இந்த பூலோகத்துல வர்ற பிரச்சனை மட்டுமே பிரச்சனையா? இல்லைங்க. நீங்க இறந்த பிறகு நீங்க நரகலோகத்துக்கு போயிடுவீங்கம்மா. உடனே அப்படிங்களா? நரகலோகத்துல போனா என்னங்க நடக்கும்? அங்க எண்ணெய் சட்டி வச்சிருப்பாங்க. உங்கள தூக்கி எண்ணெயில போட்டுருவாங்க. கொதிக்கிற எண்ணெயில. அப்புறம் நீங்க இங்க போனீங்கன்னா, அங்க வந்து சொர்க்கலோகம் இருக்கு. அந்த சொர்க்கலோகத்துல ரம்பா, ஊர்வசி, மேனகா எல்லாம் இருப்பாங்க. டான்ஸ் ஆடுவாங்க. நீங்களும் அங்க போய் உட்கார்ந்து அந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்படின்னு ஒருத்தன் சொன்ன உடனே இங்க கீழ பூமியில இருக்கிறவனுக்கு இந்த பூமியினுடைய வாழ்க்கைய விட மேலுலக வாழ்க்கையின் மீது ஒரு அலாதி பிரியம் வந்துடுது பாத்தீங்களா? அப்ப மேலுலக வாழ்க்கையில வந்து சொர்க்கம்னா, அங்க போனா ரம்பா, ஊர்வசியோட டான்ஸ் ஆடலாங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அப்படி ஒரு கணக்கு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இன்னொருத்தன் ஐயையோ! நம்ம இறந்த பிறகு நரகத்துக்கு போயிடுவோமா? நம்மள தூக்கி எண்ணெய் சட்டியில போட்டுருவாங்களா? அப்படி நம்மள முள்ளு இதுல போய் குத்துவாங்களா? இது ஒரு கஷ்டமான வாழ்க்கையாச்சே! அப்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு சரியா இருக்கணும். அப்படின்னு அவன் ஒரு பக்கம் பதர்றான். அப்ப இது மாதிரி இந்த உலக வாழ்க்கையே உண்மை இல்லங்கும்போது, இல்லாத உலகத்த உண்டாக்கி அங்க ஒரு வாழ்க்கை இருக்குங்கிற
புருடாவெல்லாம் ஒரு சில சாரர்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன சொல்றதுங்க? அஞ்ஞானிகள் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த உலகமே உண்மை இல்லைன்னு நம்ம சொல்லும்போது, இல்லாத உலகத்துல ஒரு உலகம் இருக்குன்னா அதை பத்தி கவலைப்படுறவன போய் நம்ம என்ன மாற்றம் பண்ண முடியும்? வேடிக்கை தான் பார்க்கணும். ஓ, அவனுக்கு அந்த ரோல் குடுத்துருக்காங்க. அவனுடைய ரோல் வந்து ஒரு மூட ரோல். முட்டாளா வாழ வேண்டிய ரோல் இருக்கு. அவன் அப்படிதான் இருப்பான். அதுக்காக நாம என்ன பண்ண முடியும்? அவன் முட்டாளாவே இருந்துட்டு போறான்ட்டு நீங்க அவன்கிட்ட இருந்து விலகித்தான் போக முடியும். அவன எப்படி நீங்க மாத்த முடியும்? மாத்த முடியாது. அப்ப இதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க நம்ம யாரையும் மாத்த வரல. உலகத்தை திருத்த வரல. நம்முடைய பார்வையை தெளிவாக்குவதற்காக வந்திருக்கிறோம். நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? என்னையும் இந்த உலகத்தையும் தோற்றுவித்ததுக்கான அடித்தளம் எது? அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டா, நம்ம வந்த வேலை முடிஞ்சுது. அததான் இந்த ஸ்லோகம் 59 அருமையா நமக்கு உணர்த்துது. அடுத்தது 60வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஏவம் ஸ்ருதி விசாராத் பராக் யதா வஸ்து பாசதே விசாரேன விபர்யேதி ததஸ் தச்சிந்தயதாம் வியத். இது என்ன சொல்லுதுன்னா இந்த ஸ்லோகம், ஏவம் ஸ்ருதி விசாராத், வேத விசாரணை தொடங்குவதற்கு முன்பு ஒரு பொருள் எப்படி தோன்றுகிறதோ அப்படியே அது உண்மை என நமக்கு தெரிகிறது. ஆனால் இந்த வேதத்தை விசாரணை செய்து பார்த்தபோது அதே பொருள் மாறுபட்டதாக அறியப்படுகிறது. ஆகவே இந்த ஆகாசம் போன்ற நுண்ணிய பொருளை இவ்விதமாக நாம ஆழ்ந்து விசாரித்து பார்க்க வேண்டும் என்று இந்த 60வது ஸ்லோகத்துல தெளிவுபடுத்துறார் வித்யாரண்யர். அப்ப இந்த இந்த விஷயத்துக்கு அவர் எதை பிரமாணமா எடுத்துக்கிறாருன்னு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த 60வது ஸ்லோகத்துல ஸ்ருதியை தான் பிரமாணமா எடுத்துக்கிறாரு. அப்ப நம்ம இங்க என்ன நம்முடைய பாடத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும், இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் அப்படின்னா, இங்க நம்மை பொறுத்த வரைக்கும் வேதம் தான் பிரமாணம், ஸ்ருதி தான் பிரமாணம். மற்றவங்க யாரு என்ன புருடா விட்டாலும் அதெல்லாம் கேட்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஆங்கிள் பேசுவான், ஒவ்வொருத்தன் ஒரு கருத்தை எடுத்து நுழைப்பான், ஒரு புது புது கண்ணோட்டத்துல மக்கள் மனோபாவத்தை மாத்துவான். அது அவரவருடைய மனப்பான்மையை பொறுத்து அவன் வாழ்க்கையை மாத்தி காட்டுவான். அதனால அவனுக்கு சில ஆதாயங்களும் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த ஆதாயத்தை அவன் அடையறதுக்கு என்ன வேணா செய்யலாம், இல்ல என்ன வேணா செய்வான். ஒருத்தன் தனக்கு ஆதாயம் வருதுன்னா அந்த ஆதாயத்துக்காக இன்னொருத்தனை முட்டாளாக்கி பாக்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அதன் மூலமா அவனுக்கு ஒரு லாபம் கிடைக்குது. அப்ப அப்படி நிறைய பேர் இருக்காங்கல்ல. தெனாலிராமன் கதையெல்லாம் நம்ம படிச்சோம்னா அதெல்லாம் நம்மளுக்கு அறிவு தூண்டுவதற்கான கதைகள் தானே. தெனாலிராமன், இந்த அக்பர் பீர்பால் கதையெல்லாம் நம்ம படிச்சோம்னா புத்திசாலிகள் எப்படி, மூடர்கள் எப்படி அப்படின்னு ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் அந்த கதைகள்ல நமக்கு காட்டி கொடுப்பாங்க. அப்புறம் பரமார்த்த குரு கதையெல்லாம் இருக்கும், ரொம்ப தமாசா இருக்கும். அந்த பரமார்த்த குரு வந்து சிஷ்யர்களோட போற மாதிரி அதை காமெடியா கார்ட்டூன் எல்லாம் இருக்கு. வேணா டைம் கிடைக்கும்போது பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் அதுல இருக்கும். அப்ப எதுக்காக இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வருதுன்னா, அதாவது மூடர்கள்னு ஒருத்தன் இருந்தானா அவனை வச்சு எப்படி வேணா இன்னொருத்தன் வாழ முடியும். ஆனா புத்திசாலி மட்டும் ஒருத்தன் இருந்தானா அவனை கண்டு உலகம் ஒதுங்கி போகும். அப்ப நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஞானிகளுக்கும் நல்லவர்களிடத்திலயும் தொடர்பு குறைஞ்சு போயிடும். கெட்டவர்களோ அயோக்கியர்களிடத்திலயும் கூட்டம் அலமோதும். அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கலாம்? அதுதான் மாயையினுடைய விளையாட்டு. எது சரியில்லையோ, எது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு அவங்க நம்புறாங்களோ, அதுல போய் எல்லாம் சிக்கிக்கிட்டு ஆஹா ஓஹோன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க கூட்டம் எல்லாம். ஆனா நல்ல விஷயத்த சொன்னா காது கொடுத்து கேட்கறதுக்கு 4 பேர் கூட இருக்கிறது இல்ல. அப்ப அப்படிதான் இந்த மனோபாவம் இருக்கு. அது ஏன் அப்படின்னா, அந்த உண்மை வந்து கசக்கத்தான் செய்யும். பொய் தான் வந்து சுவாரஸ்யமா இருக்கும். அதுதான் இந்த உலகத்தினுடைய விஷயமே. அதாவது நம்ம அதுக்கு தான் என்ன சொல்லுவோம்னா, ஒரு விஷயத்த இருக்குன்னு நிரூபிக்கிறது கஷ்டம். ஆனா இல்லன்னு சொல்றது ஈஸி. ஏன்னா இல்லன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டா அதுக்கு பதில் கேட்க வேண்டியது இல்ல. ஆனா இருக்குன்னு சொன்னா அது எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு 1008 கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நம்ம விளக்கங்கள் கொடுத்தாகணும். அப்ப அதனால என்ன பண்றதுன்னா, இல்லாத ஒரு விஷயத்த மாயையில போய் மக்கள் மாற்றுறதுல ஈஸியா ஜனங்க போய் சிக்கிறது நடைமுறையில நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் அஜ்ஞானம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்ப எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த 60வது ஸ்லோகத்துல ஏவம் ஸ்ருதி விசாராத்ங்கிறாரு. அந்த வேத விசாரணையை தொடங்குவதற்கு முன்பு ஒரு பொருள் எப்படி தோன்றியதோ அப்படியே அது உண்மை போல நமக்கு தெரிவதற்கு காரணம் பகுத்தறிவு பரிமாணத்தில் பார்ப்பது. ஆனா விசாரணை செய்து பார்த்தா அதே பொருள் மாறுபட்டதாக நமக்கு அறிந்து கொள்ளப்படுகிறது. ஆகவே அந்த விஷயத்திலே இந்த ஆகாசம் போன்ற நுண்ணிய பொருளை கூட நாம் இவ்வாறு ஆழ்ந்து விசாரித்து பார்க்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப ஆரம்பத்துல நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இந்த உலகமும் ஆகாசமும் நமக்கு தெளிவான உண்மையாக தோன்றியது. அந்த நிலையிலே நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் இந்த வேதத்தினுடைய மகா வாக்கியத்தை ஸ்ருதியை எல்லாம் எடுத்து நம்ம படிச்சு பார்த்த உடனே வேதம் காட்டும் விசாரணையின் மூலமாக ஆழமான அந்த ஆராய்ச்சிக்குள்ள நம்ம நுழைந்த உடனே
அந்த ஆகாசமே முதலில் நாம் நினைத்தது போல இல்லை என்று இப்போது நமக்கு புரிகிறது. ஆகவே இந்த ஆகாசம் போன்ற நுண்ணிய தோற்றங்களை மேற்பார்வையாக ஏற்றுக்கொள்ளாமல் ஆழ்ந்த விவேக விசாரணையால் பரிசீலித்து பார்க்க வேண்டும் என்பதாகத்தான் இந்த செய்யுள்ல வித்யாரண்யர் நமக்கு விளக்குகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கவனிச்சோம்னா, அந்த பிரமாணமான ஸ்ருதி வேதத்தை வைத்துக் கொண்டு நம்ம இந்த பஞ்சபூதங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆகாச தத்துவம் என்பது நாம நினைத்துக் கொண்டிருப்பது போல இல்ல. அது வெட்ட வெளி என்று நாம நினைத்துக் கொண்டிருப்பது போல அது வெளியே இல்ல. நமக்குள்ள இருக்கிற சித்த ஆகாசம் தான். அது இப்ப நமக்கு இந்த மாதிரி வேதத்தை மூலமா விசாரணை பண்ணி பார்க்கும்போது புரிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? வெட்ட வெளினா இங்க வெளி இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்பவும் அப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு புரியாததுனால. புரிஞ்சு போயிட்டா அந்த வெட்ட வெளி எனக்குள்ளதான் இருக்கு. என்னுடைய இருப்புனால வெளி இருக்குங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அப்ப அதுக்கு பேர் தான் தகர ஆகாசம். அப்ப அந்த தகர ஆகாசம் தான் நமக்குள்ள இருந்துகிட்டு மகா ஆகாசம் இருப்பது போல காட்டி கொடுக்குது. ஆனா உண்மையில் ஒரே ஆகாசம் தான் இருக்கு. அது எங்க தகர ஆகாசம், சித்தாகாசம், மகா ஆகாசம், பர ஆகாசம் அப்படின்னு பிரிவினை எல்லாம் இல்ல. ஒரே சத்து மாத்திரமே இருக்கிறது. அந்த சத்தை அறிந்து கொள்வதற்கான அடித்தளங்களை நம்ம இப்படி புரிய வைக்கிறதுக்காக பேரை மாத்தி மாத்தி சொல்லுவோம். சித்தாகாசம், தகர ஆகாசம் அப்படி இப்படின்ட்டு. அப்ப அது என்ன, எந்த இடத்துல அதுக்கு அப்படி ஒரு பேரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுனால நம்ம உயர் பரிமாண நிலைக்கு உயர முடியும் அப்படிங்கறத சாஸ்திரம் இங்க உணர்த்துது அப்படிங்கறத நம்ம இந்த விசாரணையின் விவேகத்துல பரிசீலித்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த ஸ்லோகம் பூத விவேகத்தினுடைய அடுத்த ஒரு உபதேசத்தை நேரடியாக வழங்குகிறது என்று பார்க்க முடிகிறது. அது என்ன அப்படின்னு மைய உபதேசம் பார்த்தோம்னா, விசாரணைக்கு முன்பு அந்த தோற்றமே உண்மை போல தெரிந்தது. விசாரணைக்கு பின்பு தோற்றம் அடித்தளத்தை சார்ந்தது என புரிந்தது. அது என்ன? அதுதான் ஆகாசம். ஃபர்ஸ்ட் நம்ம விசாரணை பண்ணுவதற்கு முன்னாடி ஒரே ஒரு ஆகாசம் மட்டும்தான் இருக்குது. அந்த ஆகாசத்தின் மூலம் இந்த படைப்பெல்லாம் உண்டாச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ விசாரணை பண்ணி பார்த்த பிறகு அந்த ஆகாசம் என்பது கூட ஒரு தோற்றம் தான். ஆனா அது அடித்தளத்தை சார்ந்து அவ்வாறு நமக்கு தோன்றுகிறது. அப்ப அந்த உண்மையா அந்த ஆகாசம் என்பது என்ன அப்படின்னா, அது அந்த சத்து என்ற அதிஷ்டானத்தில் இருந்து கொண்டு அனைத்திற்கும் இடம் கொடுக்கிறது. அப்ப அப்படி இடம் கொடுப்பதினால் இங்க எல்லாம் இருப்பது போல படைக்கப்படுகிறது. அப்படி எல்லாம் படைக்கப்பட்டு அதன் மீது இருப்பது போல காணப்படுகிறது. அப்ப தோன்றுகிறது உண்மை போல விசாரிக்கப்படுகிறது. இறுதியில் நமக்கு என்ன விடை கிடைக்கிறது? அடித்தளத்தின் அதிஷ்டானத்தில் இருக்கிறது என்ற விடை கிடைத்து விடுகிறது. அப்ப கடைசியில எது மிஞ்சுகிறது? அடித்தளம் மட்டுமே மிஞ்சுகிறது. அப்ப அந்த அடித்தளத்துக்கு என்ன பேரு? சத்து என்று பெயர். அப்ப அதனால் விசாரணை செய்து விவேகத்தால் நாம் விழித்துக் கொண்டால் தோற்றம் அழிந்து போவதில்லை. அதற்கான இடத்தை சரியாக நிர்ணயம் செய்கிறது என்று நம்ம புரிந்து கொள்கிறோம். அதாவது பாம்பு காணாமல் போகவில்லை. அங்கு கயிறு இருந்ததை காட்டி கொடுத்தது. இப்படி புரிஞ்சுக்கணும். அதாவது பாம்பு பாம்புன்னு பதறிட்டு இருந்தவனுக்கு அந்த பாம்பு எப்படி கயிறா மாறிடுச்சு? விசாரணை பண்ணி பார்த்ததுனால. அப்ப இல்லாத ஒரு பொருளை இருப்பது போல ஏற்றிக்கொண்ட ஒரு தவறான அறிவு கயிற்றை பாம்பாக நினைத்துக் கொண்டது. அது போல இங்கு சத்து மாத்திரமே இருக்கிறது. அந்த சத்தின் மீது உலகம் இருப்பது போல தவறான அறிவு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை நம்ம நீக்கிவிட்டால் போதும். இருப்பது சத்து மாத்திரமே. அப்ப இதுதான் நம்ம இந்த செயல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த ஒரு ஆழமான உண்மை. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரிதான் கொண்டு வந்து முடிப்பாங்க. அந்த செயல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓமானம் தான் மாறி மாறி வரும், விளக்கங்கள் மாறி மாறி வரும். ஆனா விஷயம் என்னன்னா அந்த சத்தை உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். அப்ப அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அத்தனையும் ரிஷிகள் கையாளுறாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இங்க நிதித்தியாசனம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த விசாரணைக்கு முன்னாடி இருந்த நிலைமையும் இப்ப விசாரணைக்கு பின்னால் இருந்த நிலையையும் நம்ம தியானிக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரு அனுபவத்தை கவனிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மை போல நமக்கு தோன்றட்டும். அதை அப்படியே விசாரணை பண்ணி பாருங்க. அது எதன் மீது தோன்றுகிறது? அந்த ஆதாரத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். அப்ப என்ன தெரியும்? சத்து மாத்திரமே இருக்கிறது. சத்து இருப்பினில் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சு போயிடும். அப்ப இப்ப நம்ம என்னன்னா தியானம் பண்றேன்ட்டு கண்ணை மூடி அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். அங்க திடீர்னு ஒரு ஒளி தோன்றுது. அப்ப அந்த ஒளி எங்கிருந்து வந்தது? விசாரணை பண்ணி பாருங்க. உண்மை போல அந்த ஒளி தோன்றினாலும் மெதுவாக விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா அது எதன் மீது தோன்றுகிறது? அந்த ஒளி என்னுடைய இருப்பினாலே என் மீது தோன்றுகிறது. அப்ப இங்க ஆதாரமே நான் தான். நான் இல்லாம எங்க ஒளி வரும்? அப்ப நான் தான் அதுவா இருக்கிறேன்னு நமக்கு புரிஞ்சு போயிடும். அப்ப இங்க ஆதாரமே சத்து தானே. அப்ப சத்தின் அதிஷ்டானத்தில் கவனம் கொள். அதுவே நீ தத்துவமசி. இதுதான் இந்த சாஸ்திரம் நமக்கு புரிய வைக்கிற ஆழமான உண்மை. அப்ப இதை உறுதி செய்வது எப்படி? தோற்றம் என்பது விசாரணையில் தான் மாறுபடுகிறது. உண்மை என்றும் மாறுவதில்லை என்று நம்ம உறுதி செய்து கொள்ள வேண்டும்.
சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயத்த நம்ம பார்த்த உடனே அதுதான் இறுதி உண்மை என்று நம்ம தீர்மானம் பண்ணிவிடக் கூடாது. ஏன்னா அந்த உண்மை எப்படிப்பட்டது, என்ன, அது எதன் அடித்தளத்தில் உருவாகி இருக்கிறது அப்படின்னு நம்ம விசாரணை செய்து பார்த்தா, அதற்கான விவேகம் நமக்கு கிடைத்து ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவுனால நம்ம என்ன புரிஞ்சுக்குவோம்னா, விசாரணை வந்து சந்தேகத்திற்கான விசாரணை அல்ல, தெளிவிற்கான விசாரணை என்று புரிந்து கொள்வோம். ஏன்னா ஒரு விசாரணை நான் மேற்கொள்கிறேன்னா, ஏதோ எனக்கு சந்தேகப்பட்டு நான் விசாரணை பண்றேங்கிறத விட, அது என்னன்னு நான் தெளிவு அடைஞ்சுக்கிறதுக்காக விசாரணை பண்றேன் அப்படின்னு நீங்க அதை தெளிவு அடைகிறதுக்காக விசாரணையை மேற்கொண்டா, அந்த ஆகாசம் என்ற விசாரணை எல்லா பூதங்களுக்கும் ஒரு மாதிரியாக தோன்றி, நமக்கு அந்த ஆகாசம் எப்படி சத்தின் அதிஷ்டானத்தில் இருக்கிறது என்று நமக்கு ஒரு தெளிவு கிடைத்ததோ, அதுதான் மற்ற பூதங்களுக்கும் இருக்கிறது என்ற நடைமுறை உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோம். அப்ப இந்த தெளிவு, இந்த ஞானம், இந்த விவேகம் பழகிவிட்டால் போதும், நம்முடைய வாழ்க்கையே தியானமாக மாறிவிடும் என்று இந்த ஸ்லோகத்திலே சாதகனுக்கான உபதேச குறிப்பாக சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப இங்க ஒரே ஒரு வரியில நாம் இந்த ஒட்டுமொத்த இந்த 60வது ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம்? தோற்றம் விசாரணையில் மாறுபடுகிறது, ஆனால் அடித்தளம் ஒருபோதும் மாறுவதில்லை. அப்ப அந்த அடித்தளத்தின் மீது தோற்றம் வரலாம், அந்த தோற்றம் மாறலாம், ஆனா அது என்ன மாற்றம் அடைகிறதுங்கிறது விசாரித்து பார்த்தா உண்மையில் அங்க அடித்தளம் மாத்திரமே இருக்கிறது. அந்த அடித்தளத்தின் மீது தோற்றம் இருப்பது போல தோன்றுகிறது, ஆனால் அந்த தோற்றம் எல்லாம் அந்த அடித்தளமாகிய அதிஷ்டானத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான உண்மை நமக்கு புரிஞ்சிடும். இதுதான் இந்த 60வது ஸ்லோகத்துக்கான ஆழமான உட்பொருள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லோகம் 61. பின்னே வியத் சதி சப்த பேதாத் புத்தேஷ்ச பேததஹா வாய் வாத்திஸ் வனுருத்தம் சன் நாத்து யோமேதி பேததி. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஆகாசம் மற்றும் சத்து ஆகிய இரண்டு விஷயங்கள் வந்து வேறுபட்டவைகள் போல நமக்கு தோன்றுவதற்கு காரணம் சொற்களின் வேறுபாடு மற்றும் புத்தியின் வேறுபாடு என்ற காரணங்களாலே தான் இவ்வாறு இரண்டு விஷயங்கள் இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் அதே சத்துவானது வாயு முதலிய பிற பூதங்களின் தொடர்ச்சியாக இருப்பதாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பொழுது, ஆகாசத்தில் மட்டும் சத்து வேறு என்று நினைப்பது ஒரு தவறான வேறுபாட்டு உணர்வே காரணம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த 61வது ஸ்லோகத்துல தெளிவுபடுத்துறார். அதாவது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஆகாசம் அப்படிங்கிற ஒரு பூதம் இருக்குன்னா, அந்த பூதம் வந்து எதன் அதிஷ்டானத்துல இருக்கு? சத்துங்கிற ஒரு இருப்பின் அதிஷ்டானத்துல அது இருக்கு. ஆனா இந்த ரெண்டும் சேர்ந்தா தான் ஆகாசமே இருக்கு. இல்ல ஆகாசத்துக்கு இடம் கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஆகாசம் எப்படி இடம் கொடுக்கும்? அந்த சத்தின் அதிஷ்டானத்துல இருந்து தான் இடம் கொடுக்கும். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நான் உட்கார்றதுக்கு ஒரு சேர் இடம் கொடுக்கும். இல்ல உங்க வீட்டுக்கு வந்து ஒரு சேர் போட்டு உட்காருங்கங்கிறீங்க, நான் உட்கார்றேன். அப்ப அந்த சேர்ல நான் உட்கார்றதுக்கு நீங்க சேர் போட்டு இடம் கொடுத்தீங்க. ஆனா அந்த சேருக்கு எது இடம் கொடுத்தது? பூமி தானே. அப்ப பூமி இருந்தால்தான் அந்த பூமி மேல சேர போட்டு அந்த சேர் மேல நான் உட்கார முடியும். அப்ப பூமி தான் அதிஷ்டானம். பூமிக்கு மேல நம்ம டெம்பரரியா போடுறது சேரு, அது மேல நம்ம ஏறி உட்காந்துக்கிறோம். அது மாதிரி இங்க சத்து தான் அதிஷ்டானம். அந்த சத்தின் இருப்பினாலே இங்க ஆகாசம் இருப்பது போல தெரியுது. அப்ப சத்து தான் இங்க வந்து பூமி மாதிரியும், ஆகாசம் என்பது சேர் மாதிரியும், அந்த சேர்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த ஆகாசத்துல இந்த உலகம் இருப்பது போலவும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இது ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு ஓமானம். அப்ப இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப இந்த ஆகாசம் வந்து எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்குது அப்படின்னா, ஒரு பெரிய கேலக்சிக்கே இடம் கொடுத்துருச்சு. ஆகாசம் என்ன பண்ணி வச்சிருக்குதுன்னா, மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்துக்கே இடத்த கொடுத்துருச்சு. அப்ப அந்த பிரபஞ்சத்துல பல கேலக்சி இருக்குங்கிற மாதிரியும், அதுல ஒவ்வொரு கேலக்சிலயும் ஒரு சூரியன் இருப்பது போலவும், அப்ப ஒரு சூரிய மண்டலத்தை சுற்றி பல கோள்கள் சுற்றுவது போலவும், அதுல பூமி என்ற ஒரு பந்தில் நாம் இருப்பது போலவும், இப்படி எல்லாம் நமக்கு விஞ்ஞானிகள் சொல்றதை நம்ம கேட்டு ஆமா ஆமான்னு பதிச்சு நல்லா தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா இப்ப நம்ம இத்தனை பேர் இதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கோம்ல, யாராவது ஒருத்தராவது போய் மேல பார்த்துட்டு வந்தோமா? இப்ப நம்ம இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கிற 64 பேரை விடுங்க. இந்த ஒட்டுமொத்த இந்த நிலப்பரப்புல இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் மக்கள் தொகையில எத்தனை பேர் மேல கேலக்சி போய் இங்க இந்த கேலக்சில சூரிய மண்டலம் இங்க காரணமா இந்த பூமி இருக்குது, இது மாதிரி இன்னொரு கேலக்சி அந்த பக்கம் இருக்குது, அந்த கேலக்சியில பல கோள்கள் சுத்திட்டு இருக்குது, அங்க யாரோ வாழ்றாங்க, அங்க வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ல வரக்கூடிய அந்த ஈட்டி படம் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த ஏலியன் எல்லாம் வர்ற மாதிரி வேற ஏதோ ஏலியன் எல்லாம் அந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கலாம், நாம இந்த பூமியில இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் நம்ம சொல்றதுக்கு யாராவது ஒருத்தர் இங்க நம்ம போயிட்டு வந்தோமா? உண்மையிலே நம்ம போகல. அப்ப என்னன்னா ஒரு அறிவியல் சொல்ற விஷயத்த நம்ம அப்படியே நம்புறோம். ஏன்னா நமக்கு அப்படித்தானே பாடங்கள் திணிக்கப்படுது. நமக்கு வந்து ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க, அதை அப்படியே ஏத்துக்குங்கிறாங்க, நம்ம ஏத்துக்கிறோம். இப்படிதான் வாழ்க்கை. நம்ம இது வரைக்கும் ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்து அடிமை கல்வி கற்று
அந்த அடிமை வாழ்க்கையில அழிஞ்சு போயிட்டு இருக்கிறத நம்ம நடைமுறையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப எத்தனை பேர் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கான். அந்த அழிவு எதனால? அடிமை வாழ்க்கை வாழ்ந்ததுனால தன்னுடைய சுயம் தெரியல. நாம எதுக்காக வந்திருக்கிறோங்கிறது புரியல. அப்ப வாழ்க்கையினுடைய நோக்கம் தெரியல. ஆசையில அழிஞ்சு போயிட்டு இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அப்போ எதற்காக என்ன நடக்குதுங்கிறத எந்த ஒரு தனி மனிதன் தனக்குள்ள விசாரித்து பார்க்கிறானோ, அவனுக்கு தெரியும் இதெல்லாம் புருடா. இங்க இருக்கிற பூமியே உண்மை இல்லங்கும்போது, இந்த பூமிக்கு மேல அப்புறம் ஒரு கேலக்ஸி இருக்கு. அந்த கேலக்ஸி மாரி பல கேலக்ஸி இருக்குங்கிறதுக்கெல்லாம் என்ன உத்தரவாதம்? ஒரு உத்தரவாதம் கிடையாது. சயன்ஸ் ஃபிக்ஷன் படத்த வேணா எடுத்துக்கிட்டு அதுல பல உத்தரவாதத்த குடுத்துட்டு இருப்பான். இப்ப நீங்க சினிமாலாம் போய் இங்கிலீஷ் படமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு தத்ரூபமா எடுப்பான். அப்படியே ஸ்பேஸ்க்கே போற மாரிலாம் எடுப்பான். அப்படியே ஸ்பேஸ்ல போய் அப்படியே பயங்கர த்ரில்லிங்கான இடமெல்லாம் நடக்கும். அப்ப அங்க வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ பத்தி எல்லாம் ஒரு படமெல்லாம் நான் ஒரு டைம் பார்த்தேன். ரொம்ப பயங்கரமா எடுத்திருக்கிறான். ஆனா அதெல்லாம் ஒரு லாஜிக்கா பார்க்க அப்படியே இன்ட்ரஸ்டிங்கா போனாலும், ரியலா அதெல்லாம் சாத்தியமே இல்ல. ஏன்னா அப்படியெல்லாம் உடம்போடு போய் அப்படியெல்லாம் இது பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்துல அங்க போய் இறங்கி, அங்க வெளிய போய் சுத்தி பார்த்து, அப்புறம் அங்கிருந்து திருப்பி வந்து அந்த விண்கலத்துல ஏறி, அடுத்து திருப்பி வேற ஒரு விண்கலத்த புடிச்சு போறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லாத ஒரு கற்பனை கதாபாத்திரத்த வடிவாக்கி, வடிவாக்கி நெறைய படங்கள பல மில்லியன், மில்லியன் டாலர்ல ஓட்டி, நம்ம நாட்டு பணமெல்லாம் அவங்க நாட்டுக்கு போய் அவங்கலாம் பெரிய பணக்காரங்களா மாறிட்டாங்க. நாம இன்னும் ஏழைகளாவே இருக்கிறோம். ஏன்னா, செல்வ செழிப்பான நாடுகள் எல்லாம் எப்படி பணம் பண்ணாங்கன்ற அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சா நாமளும் அத செய்யலாம்ல. அப்படி எப்படி நீங்க பணம் பண்ணலாம்? உண்மைய சொன்னா பணம் பண்ண முடியாது. புருடா விட்டீங்கன்னா பணம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க சயன்ஸ் ஃபிக்ஷன் ஒரு சினிமா எடுத்தீங்கன்னா, கூட்டம் அல மோதிட்டு வந்து படத்துக்கு பணத்த கொட்டும். நீங்க ஒரு நாவல் எழுதுனீங்கன்னு வச்சுக்கங்க, ஒரு கற்பனையான ஒரு கதை எழுதுனீங்கன்னு வச்சுக்கங்க, பல புத்தகங்கள் விற்கும். ஒரு சினிமா எடுத்தீங்கனாலும் பல பேர் வந்து பார்ப்பாங்க. இப்படிதான் பணம் வந்து பெருகிட்டே போகும். ஆனா நீங்க உண்மைய சொல்றதுன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டான். அப்ப அப்படித்தானே இப்ப நிலைப்பாடு இருக்கு. அது இங்க புரிய வைக்கிறாங்க மகான்கள். அதாவது ஆகாசம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உண்மை இல்ல. சத்துன்னு அதிஷ்டானத்துல அது இருந்துகிட்டு இருக்கு. அதனுடைய இருப்பிடத்துல அது எத்தனையோ விஷயத்துக்கு இடம் கொடுக்குதுன்னு சொல்லி, அந்த இடத்துல பூமின்னு ஒரு பந்து இருக்கிற மாரியும், அந்த பூமியில நம்மலாம் வாழ்வது மாரியும், இப்படியெல்லாம் நம்ம நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் வாயு, அக்னி, நீர், பூமி போன்ற பிற பூதங்களில் இருப்பது அந்த ஒரே சத்து மாத்திரமே என்று எளிதாக ஒப்புக்கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆகாசத்தில் மட்டும் சத்திலிருந்து வேறுபாடு என்று நினைப்பது புத்தியின் தவறே அன்றி உண்மை அல்ல அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கம். அப்ப இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கம் என்ன சொல்றாருன்னா, எப்ப ஒரு பூதத்துக்கு அடித்தளமா சத்து இருக்கோ, அப்ப மற்ற பூதங்களுக்கும் அடித்தளமா சத்து தான் இருக்க முடியும். ஏன்னா சத்து இல்லாம வேற பூதங்கள் எப்படி வர முடியும்? அப்போ பூமிக்குள்ள நான் சேர் போட்டு உட்கார்ந்தா என்ன? சோஃபா போட்டு உட்கார்ந்தா என்ன? பூமி இருக்கிறதுனால தானே சேர்ல உட்கார்றேன், சோஃபாவுல உட்கார்றேன். அப்ப சோஃபா வந்து வேற இடத்துல இருக்குங்க. சேர் மட்டும் தான் பூமி மேல இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது மாரி ஆகாசம் மட்டும் தான் சத்துல இருக்குங்க. அக்னி சத்துல கிடையாதுங்க. நீர் சத்துல கிடையாதுங்க. காற்று சத்துல கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? அப்படியும் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க இல்லையா? அப்படியெல்லாம் தெரியாம இந்த மாரிலாம் புரிதல் இல்லாம பல விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பது அஞ்ஞானம், அறியாமை. உண்மையில் இருப்பது ஒரே சத்து மாத்திரமே என்று புரிந்துவிட்டா, அதை ஒப்புக்கொண்டு விட்டா, அதன் பிறகு ஆகாசத்தில் மட்டும் சத்திலிருந்து வேறுபாடு என்று நீ நினைப்பது புத்தியின் தவறு. அப்ப எல்லாவற்றிலும் சத்து தான் அதிஷ்டானம். அப்ப சத்திலிருந்து தான் இங்க எல்லாம் படைக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த அருமையா சொல்றாரு. அப்ப அந்த சத்து எப்படி இருக்கு? உண்மையா அந்த சத்து என்ன? இப்ப நம்ம சத்து சத்துன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். இருப்பு, இருப்பு, இருப்புன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். சரி இருப்பு, இருப்புன்னு சொல்றீங்களா? அது எப்படியப்பா இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்கணும்ல? ஏன்பா இருப்பு, இருப்பு, இருப்புன்னுட்டே இருந்தா அது எப்படி இருக்கு? அத முன்ன சொல்லுங்க. அதுதான் சத்தா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ரிஷிங்க. அவ விஷயம் என்னன்னா, அந்த சத்தா இருக்குது. ஆனா அந்த சத்து எப்படி இருக்குது? சித்தா இருக்குதுன்னு அடுத்த ஒரு விஷயத்த உடைக்கிறாங்க பாருங்க. அங்க தான் நம்மளுக்கு புத்தி தேவைப்படுதுங்க. சத்து இருக்குது. ஆனா அந்த சத்து சித்தா இருக்குது. இருக்குது, இருக்குதுன்னு சொன்னாலும் அது சித்தாக இருக்கிறது. அப்ப அறிவாக இருக்கிறது. அப்ப உண்மையில் எது இருக்கிறது? மீண்டும் அறிவு தான் இருக்கிறதுன்னு திருப்பி வரணும். இருக்கிறது, இருக்கிறதுன்னு சொல்லி இருப்போட நிறுத்திக்க கூடாது. அந்த இருப்பே அறிவு தான். இப்ப ராமசாமி இருக்கார், ராமசாமி இருக்காருன்னு சொல்லிட்டா, ராமசாமி தான் அவரு. அவர போய் நீங்க வேற பேர்ல மாத்தி அழைக்க முடியாதுல்ல. அது மாரி சத்து தான் அது. ஆனா அந்த சத்து எப்படி இருக்கு? சித்தா இருக்கு. அப்ப கடைசியில இப்ப உபனிஷத் சொன்னது உண்மையாயிடுதா? உபனிஷத்துல வந்து சித்த மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. சத்த பத்தி பேசவே இல்ல. அப்ப இங்க வந்து வித்யாரண்யர் சத்தம் மட்டும் பேசுறாரு, சித்தம் மட்டும் பேச மாட்டேங்கிறாருன்னு கேட்டா, இங்க சித்து சத்துங்கிற இருமைகளே கிடையாது. இருப்பது ஒரே விஷயம் சத்து தான். ஆனா அந்த சத்து சித்தா இருக்குது. இவ்வளவுதாங்க கான்செப்ட். இத சொல்றதுக்கு தான் இப்படி போட்டு சுத்தி வராங்க. அதாவது இவ்வளவு பெரிய விளக்கங்கள குடுக்குறாங்க ரிஷிகள். அதாவது ஒரு பூதத்த வச்சுக்கிட்டு அந்த பூதம் மட்டும் தான் சத்தின் அதிஷ்டானத்துல இருக்கு. இன்னொரு பூதம் சத்தின் அதிஷ்டானத்துல இல்லன்னு சொல்லக்கூடாது. எல்லா பூதங்களும் அதே சத்தின் அதிஷ்டானத்துல தான் இருக்கு.
அப்ப எல்லாமே சத்தில் அதிஷ்டானத்துல இருக்குன்னா ஒரே வார்த்தையில சத்து மாத்திரமே இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஆமா, சத்து மாத்திரமே இருக்கு. அப்ப அந்த சத்து எப்படி இருக்கு? சித்தாக இருக்கிறது. அவ்வளவுதான். அப்ப சித்தாக இருக்கிறது இத நீங்க தெளிவா புரிஞ்சுகிட்ட பிறகு, அந்த சித்தின் அதிஷ்டானத்துல எல்லாமே இருக்கு. அப்ப இங்க நீங்க பார்ப்பது, பார்க்கப்படுவது எல்லாமே என்ன? ஒண்ணுதான். அறிபவன், அறியப்படுபவை, அறியப்படுகின்ற பொருட்கள் எல்லாமே ஒரே விஷயம் தானே. இததான் நம்ம ஏற்கனவே திரிபுட்டியில பார்த்தோம். முப்புடியில, திரிபுட்டியில எல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்? அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள். காண்பவன், காட்சி, காணப்படும் பொருள். அப்படி நம்ம 3, 3 விஷயங்கள் எடுத்து பார்த்தா, எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா ஒண்ணு இருக்கு. அதுதான் இப்படி வெளிப்பட்டு, இப்படி பல விவகாரங்கள பண்ணுது. அப்ப காணப்படுவது போல ஒன்று இருக்கிறது. அதை காண்பவனாகிய நான் ஒருத்தன் இருக்கிறேன். ஆனா இதற்கு ஆதாரமா காட்சி இருக்கு. அப்ப அறிபவன் என்று ஒருவன் இருக்கிறான். அறியப்படும் பொருட்களாக உலகம் தெரிகிறது. அதுக்கு ஆதாரமா அறிவு இருக்கு. அப்ப இதுதான் திரிபுட்டியினுடைய விளக்கம். கடந்த விஷயத்துல நம்ம பார்த்தோம். அப்ப புரியல. இப்பவாவது புரிஞ்சுக்க பாருங்க. ஏன்னா அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள்கள் அப்ப எனக்கு புரியலீங்கன்னா, இப்பவாவது புரியும். எப்படி புரியும்? அறிபவனாகிய மனசு, அறியப்படும் பொருளாகிய இந்த உலகத்தை பார்த்தாலும் கூட, அந்த மனசும் உலகமும் உண்டாவதற்கு அதிஷ்டானமா அறிவு இருக்கு. அந்த அறிவு தாங்க இருப்பு. அததான் சொல்றாங்க. அந்த அறிவு சித்து தான் சத்து. அவ்வளவுதான். அப்ப அந்த சித்து தான் சத்து என்று புரிந்து கொண்டால் ஆனந்தம் வந்து விடுகிறது. சச்சிதானந்த நிலை. அவ்வளவுதான். அதுதான் நம்ம சாஸ்திரம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரகசியம். இத வந்து கொஞ்சம் இன்டெப்த்தா நம்ம போய் உள்ள பார்த்தா தெரிஞ்சிரும். இருப்பு, இருப்பு, இருப்பு. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற நீ யாருப்பா? நான் தாங்க சத்துன்னு சொல்லக்கூடாது. நான் தாங்க சித்து. ஏன்னா இருக்கிறது எதுவோ அதுவே எல்லாமா இருக்கிறது. அப்ப எல்லாமாக இருப்பதற்கு அதிஷ்டானமாக சத்தே சித்தாக இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இப்படிதான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உலகம் படைப்பு சித்தின் அதிஷ்டானத்தில் வெளிப்பட்டு இப்படி விவகாரம் இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அப்படி எந்த விவகாரமும் இங்க நடக்கவே இல்லை. ஏனென்றால் அந்த சத்தின் அதிஷ்டானத்தில் இருக்கிற சித்து உண்டாக்குகின்ற ஒரு மாய லீலைகள் இது. சித்து விளையாட்டு. அத போய் நாம இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா அந்த சித்து என்னுடைய சக்தி. ஆனால் நானோ சத்து. அப்ப சத்து தான் சித்து, சித்து தான் சத்து. பிரிக்கவே முடியாது. இப்ப புரிஞ்சுதா? ஏன்னா ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அத ரிஷிகள் வந்து இப்படி பல எக்ஸாம்பிள்ஸ்ல நமக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு விளக்கம் எப்படி குடுக்குறாங்கன்னா, இப்போ இந்த ஸ்லோகம் வந்து ஒரு மொழியையும் புத்தியையும் வைத்துக்கொண்டு துவைத பிழை என்ற ஒரு முக்கிய காரணத்தை மிக நுட்பமாக சுட்டி காட்டுகிறது என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அதாவது மொழி அறிவு, அதற்கான புத்தி. அப்ப இங்க மொழி அறிவுனா என்ன? இப்ப ஆகாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து மொழி அறிவு. அது ஆகாசம் எங்க இருக்கு? எதன அதிஷ்டானத்துல இருக்கு? அந்த சத்தின் அதிஷ்டானத்துல, இருப்பின் அதிஷ்டானத்துல இருக்குதுங்கிறத புத்தி புரிஞ்சுக்குது. ஆனா அங்க இருப்பு மாத்திரமே இருக்கிறது. ஆனால் அந்த இருப்பின் மீது ஆகாசம் இருப்பது போல ஒரு மொழி அறிவின் மூலம் ஒரு வார்த்தையும், ஒரு உருவமும் உண்டாக்கப்பட்டு விட்டது. அப்ப இது மாதிரி உண்டாக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருப்பது போல தோன்றினாலும், இது எல்லாம் துவைத பிழை. அதாவது இருமைகளால் ஏற்பட்ட பிழைகள் என்று இங்க சுட்டிக்காட்டப்படுகிறது. அததான் இங்க இந்த ஸ்லோகம் நமக்கு அறிவுறுத்துது. அப்ப இதை பற்றிய மைய கருத்து என்ன? இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்து மட்டும் இருக்கிறதுங்க. அந்த சத்து வந்து எல்லா பூதங்களிலும் தொடர்ச்சியாகவே இருக்கிறது. ஏனென்றால் சத்து இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்ப எல்லா பூதங்களிலும் தொடர்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, பஞ்சபூதங்கள்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற எல்லா பூதங்களுக்கும் ஆதாரமாக சத்து இருக்கிறது. ஆனால் அந்த சத்திலே ஆகாய பூதம் தான் முதலில் வந்தது. அதுக்கப்புறம் காற்று பூதம் வந்தது. காற்று பூதமிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம் என்ற பூதங்கள் இவ்வாறு பல பரிமாணங்களுக்குள்ளே பரவினாலும், அதன் மூலமாக பல உடல்கள் உண்டாக்கப்பட்டாலும், இது எல்லாமே எதன் அதிஷ்டானத்தில் இருக்கிறது? சத்தின் அதிஷ்டானத்தில் தான் இருக்கு. சத்து இல்லைன்னா இது எதுவுமே இருக்காது. அப்ப இங்க எல்லாமே பிரகாசிக்குது. சித்து மாதிரி எல்லாம் காட்டுது. இது என்னது என்று பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு நம்ம இடத்துல இருக்குது. ஆனா இந்த அறிவு எங்கிருந்து நமக்கு கிடைச்சது? சத்து இருக்கிறதுனால தான் இந்த சித்து வேலை செய்யும். இல்லைன்னா இந்த சித்து வேலையே செய்யாது. அப்போ நான் உண்மையில் சத்து என்று தன்னை அனுபவம் கொண்டு வருவதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து. அப்ப இங்க பிழை எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா, வார்த்தை ஜாலங்கள். அதாவது நாம ரூபங்கள். ஒரு பெயர் கொடுப்பதனாலையும், ஒரு வடிவத்தை உண்டாக்குவதனாலும் மனசு அதுல போய் மாட்டுதுங்க. அதனால கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறது. இது வேறு, அது வேறு என்ற கருத்து வேறுபாடுகள் உண்டாகிறது. அந்த கருத்து வேறுபாடுகள் ஏன்? இருமைகளால் எழுந்திருப்பது. உங்களுக்கு ஒரு முரண்பாடான கருத்து, எனக்கு ஒரு முரண்பாடான கருத்து. ஏன்னா இருமைகள். அப்ப இங்க உண்மை என்ன தெரியுமா? ஆகாசத்தில் சத்து என்று ஒன்று இல்லை என்று கூறக்கூடாது. ஆகாசம், சத்து வேறு வேறு என்று நினைப்பதே மிகப்பெரிய பிழை.
இப்ப புரியுமா? இப்பதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்ப இவ்வளவு நேரம் வந்து வெட்ட வெளி அதுதான் பிரம்மம் சொல்லிட்டு இருந்தாங்க ரிஷிகள். இப்ப திடீர்னு நீங்க சத்து தான் பிரம்மம்ன்றீங்க. வெட்ட வெளி பிரம்மம் இல்லன்னு சொல்றீங்கன்னு நம்ம மைண்ட் நெனச்சது இல்லையா? ஆனா பிரிக்கவே முடியாது. ஏன்னா, ஆகாசம் வேறு இல்ல, சத்து வேறு இல்ல. சத்தின் அதிஷ்டானத்தில் தான் ஆகாசம் இருந்தாலும், அது ஆகாசம் சத்திடத்தில் தான் வெளிப்பட்டிருக்கிறது. அப்ப வெளிப்பட்டு காணப்பட்டாலும் சத்து இருப்பதினால் தான் அது இருக்கிறது. ஆகவே சத்தே தான் அதுவா மாறுது. ஆகாசமா மாறுது. ஆகாசமா மாறுதுன்னா அதனுடைய சக்தி. அதுவே மாறிடுச்சுன்னு நினைக்கக் கூடாது. அதாவது புரிதலுக்காக அந்த ஸ்திர அதிஷ்டானத்தில் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம எப்படி இத இன்னும் எளிமையா உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா, இப்ப திருப்பி நம்ம பூமியில ஒரு சேர் போட்டு இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த சேர் வந்து மரத்தால் செய்யப்பட்ட சேரு. இப்ப நான் மரச்சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேங்கும்போது, இந்த சேர் எங்கிருந்துங்க வந்ததுன்னு கேட்டா, மரத்துல இருந்து செஞ்சதுங்கன்னு சொல்றீங்க. அப்ப மரம் எங்கிருந்து கிடைச்சதுங்கன்னு கேட்டா, பூமியில இருந்து கிடைச்சதுங்கன்னு சொல்றீங்க. அப்ப பூமியிலிருந்து மரம் வந்து மரத்துல இருந்து இந்த சேர் வந்திருக்குன்னா, அதிஷ்டானம் பூமி தானே. ஆனா பூமியே மரமா மாறி சேரா மாறிடுச்சா? அப்படி மாறலைல்ல. பூமி பூமி மாரி தான் இருக்கு. ஆனா பூமியிலிருந்து ஒரு மரம் வந்தது. அந்த மரத்துல இருந்து சேர் வந்தது. அந்த சேர்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா பூமி இருக்கிறதுனால தான் மரம் வந்தது. அந்த மரம் வந்ததுனால தான் சேர் வந்தது. அப்ப இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு லகுவா இருக்கோ, இதே மாரி இந்த விஷயத்த அங்க புரிய வைக்கிறாங்க. சத்து இருப்பதனால தான் ஆகாசம் வந்தது. ஆகாசம் வந்ததுனால தான் மற்ற பூதங்கள் வந்தது. மற்ற பூதங்கள் வந்ததுனால தான் இந்த உலகம் வந்தது. அப்ப இந்த உலகத்துல நீங்க நானெல்லாம் வந்திருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாம் இருக்கிற மாரி இருக்கிறதுக்கு அதிஷ்டானம் எது? சத்து மாத்திரமே. அப்ப அந்த சத்து தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அப்ப கடைசியில அந்த சத்து எதுங்க? அது சித்தே தான். அப்ப அந்த சித்து எதுங்க? அது நீங்க தான். தத்துவமசி. திருப்பி நம்மகிட்டயே சொல்றாரு. தத்துவமசி. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இதெல்லாம் கண்டுபிடிச்சவன் யாரோ அதுதாங்க அந்த சித்து. அந்த அறிவு இருந்தா தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மரமோ, ஒரு செடியோ, அல்லது ஒரு கல்லோ, ஒரு மண்ணோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருமா? அப்ப கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு அறிவு தேவைப்படுது பாத்தீங்களா? அந்த அறிவு தான் இங்க பிரத்யேக அறிவு. படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே உயர் பரிமாண 6ஆம் அறிவு பரிமாணத்தில் வந்த மனிதனிடத்தில் இருக்கின்ற பிரத்யேக அறிவு. அதுக்கு பேரு பகுத்தறிவு. அப்ப அந்த பகுத்தறிவு இந்த மாரி அனலைஸ் பண்ணி தன்னையே தன் அனுபவமாக்குகின்ற ஒரு அற்புதத்த செய்யுதுன்னா, அதுக்கு எவ்வளவு ஒரு அடித்தளம் இருக்குது பாருங்களா? அத கண்டுபிடிச்சுட்டா வரக்கூடிய அந்த சந்தோஷம் தான் உண்மையான ஆனந்தம். அதுதான் நான் தான் சித்து, நான் தான் சத்து என்று நம்ம உணரும்போது உண்டாகின்ற ஒரு உயர் பரிமாண அனுபவம். அந்த அனுபவம் தான் இங்க பேரானந்தம், பிரம்மானந்தம் அப்படின்லாம் அதுக்கு பேரு. அத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கிறது வந்து புரிதல் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. மைண்டுக்கான அந்த புரிதல் வந்து விட்டால் போதும். தானா உங்களுக்குள்ள அந்த ஆனந்தம் மலர்வதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா, உங்களுடைய சுயம் அது, உங்களுடைய சொரூபம் அது. அத எப்படி இன்னொருத்தன் தடுக்க முடியும்? இப்ப வேற ஏதாவது புறத்துல இருக்கிற பொருள வேணா உங்களுக்கு கிடைக்காம தடுக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய சொத்த வேணா, உங்க பங்காளிங்க வந்து சண்டை போட்டு உங்ககிட்ட இருந்து ஏமாத்தி புடுங்கிக்கலாம். ஆனா அது வந்து ஒரு வெளிய இருக்கிற புறப்பொருள். அந்த பொருள வேணா அவனுடைய பொருளா உரிமை கொண்டாடலாம். அப்புறம் உங்களுடைய வாகனத்த ஒருத்தன் திருடிக்கிட்டு போயிடலாம். உங்க சொத்த பத்திரத்த வேற ஒருத்தன் திருடிட்டு போய் அவன் பேரா மாத்திக்கலாம். இப்படியெல்லாம் வெளிப்பொருட்கள்ல என்ன வேணா மாற்றத்த செய்யலாம். யார் வேணா என்ன வேணா செய்யலாம். ஆனா அகப்பொருளா இருக்கிற என் இருப்ப இன்னொருத்தர் திருடவே முடியாது. ஏன்னா நான் மட்டும் தான் இருக்கிறேங்கிறது தான் இங்க பியூட்டியே. அப்ப இத கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இங்க பகுத்தறிவு பரிமாணம் கிடைச்சிருக்கு. அதுக்கு ஸ்ருதி ஆதாரமா இருக்கு. ரிஷிகள் அத என்ன அனுபவத்துல நம்ம சொல்றாங்கன்னா, வேதம் தான் பிரமாணம் அப்படின்ட்டாங்க. அப்ப வேதத்துக்கு மீறி நீங்க வேற எந்த விஷயத்த தொட்டாலும், நீங்க புருடாவிலேயே ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். வாழ்க்கையே அப்படிதான் ஓடும். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப ஏகப்பட்ட விஷயங்கள், வெளிய விஷயங்கள் பூரா கதை விட்டுக்கிட்டே காலத்த ஓட்டிட்டு இருக்கான். ஆனா அந்த கதை விடுறதே எதுக்காகன்னா, காசு பண்றதுக்கு தான் கதை. நீங்க என்னென்ன கதை வித்தியாசமா எடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு காசு வரும் அதுல. அப்படிதான் இந்த உலகத்துல இல்லாதது இருக்கிற மாரி எல்லாம் கதை விட்டு, அதுக்கு ஒரு பெரிய கூட்டமே உருவாகி, அது பெருசா காசு பண்ணிக்கிட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா உண்மையான ரிஷிகள் வந்து இப்படிதான் உண்மை அப்படிங்கிறத உடைச்சு சொல்லிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையே உண்மை இல்லங்கும்போது அவங்க என்ன வாழ்றதுக்கு இருக்கு? அவங்க இருப்புல அவங்க எப்பவும் இருந்துகிட்டே இருக்கிறதுனால, வந்து போற இந்த உடம்புக்கோ, மனசுக்கோ அவங்க முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. ஆனாலும் அதுக்கான அந்த சர்வைவல அது பார்த்துக்கும். ஏன்னா, அவங்க தன்னை உணர்ந்த பிறகு அந்த உத்தம ஞானிகளுக்கு வந்து எந்த பாடி, மைண்ட்ல அத உணர்ந்தாங்களோ, அந்த பாடி, மைண்டுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் தானாவே கிடைக்கும். அதெல்லாம் அவங்க எதிர்பார்த்து வாழ்றது கிடையாது. எதிர்பார்த்து வாழ வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் மாயம், மாயத் தோற்றம் அப்படின்ட்டு. அப்ப இல்லாத ஒரு விஷயத்த இருப்பது போல கவலைப்பட்டா தானே அதுக்கு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மென்ட் உண்டாக்கணும். இப்ப உண்மையா ஒரு ஞானிக்கு வந்து தான் உடம்புங்கிற அபிமானமே இல்லாதவன் வந்து அந்த உடம்ப அலங்காரப்படுத்தி பார்ப்பதிலயோ, அல்ல அந்த உடம்ப வந்து சொகுசா வச்சுக்கிறதுலயோ அவனுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்குமானா இருக்காது. அவன் எதுவுமே திட்டமிட மாட்டான். தானாவே நிகழும்.
அது தானாவே அவனை எப்படிலாம் வச்சுக்குமோ அப்படிலாம் வச்சுக்கும். அவன் அவன் வந்து எனக்கு இப்படி அப்படின்னுலாம் பிளான் பண்ணா மைண்டு தானே. அப்ப மைண்டுக்குள்ள போனாதான் நான் வந்து சொகுசா வாழ்க்கை வாழணும், பங்களாவுல வாழணும், கார்ல போகணும், நான் பெரிய தங்க கட்டில்ல படுக்கணும், அப்படி இப்படின்னு கனவு காணலாம். அது எத்தனை பேருக்கு சாத்தியமாகும்? மனதளவுல போராடுறவனுக்கும் வாழ்க்கைய வந்து வேற வேற வழியில முயற்சி எடுக்கிறவனுக்கு வேணா சிலருக்கு சாத்தியமாகலாம். அந்த சாத்தியம் எப்படி நடக்கும்? மனதுல தான் நடக்கும் அதுவும். ஏன்னா மனம் வந்து கற்பக விருட்சம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? மனசு வந்து ஒரு கற்பக விருட்ச மரம் போல. நீங்க கேட்கறதெல்லாம் குடுக்கும். நீங்க தங்க கட்டில் கேட்டாலும் குடுக்கும். நீங்க தங்க மாளிகை கேட்டாலும் குடுத்துரும். ஆனா அந்த தங்க கட்டில், தங்க மாளிகை உங்ககிட்ட இருக்குமான்னு உத்தரவாதம் எல்லாம் குடுக்காது. ஏன்னா நீங்க ஆசைப்பட்டு தங்க கட்டிலையும், தங்க மாளிகையும் கேட்டு வாங்கிட்ட பிறகு, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அந்த தங்க கட்டிலையும், தங்க மாளிகையும் உங்கள கொன்னுட்டு எடுத்துட்டு போயிட்டான்னா, போச்சா வாழ்க்கை? அப்ப நீங்க தங்கத்துக்கு ஆசைப்பட்டு உங்களையே நீங்க இழந்துட்டீங்கல்ல. அப்படியும் நடக்கும். மனதினிடத்துல நம்ம படக்கூடிய ஆசை வந்து நமக்கு நன்மை மட்டுமே செய்யுமா? அப்படின்னு கேட்டா, உத்தரவாதம் இல்ல. தீமையும் செய்யும். ஏன்னா அதுதான் மனசு. மனசுன்னா அங்க இருமைகள் இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிற பொருள் நமக்கு நன்மை பயக்கும் என்று எப்பொழுதும் நம்பக்கூடாது. இன்னொரு உதாரணம் புரியிற மாரி சொல்றேன். இப்ப ஒருத்தருக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான். இவன் வந்து அதே மாரி கார் வாங்கணும்னு ஆசை. ஆனா இவனுக்கு காரெல்லாம் ஓட்ட தெரியாது. அவன் கார் வச்சுட்டு இருக்கான். ஒரு 15 வருஷமா அவன் கார் ஓட்டிட்டு இருக்கான். இவன் முன்ன பின்ன தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆசை கார் வாங்கணும், கார் வாங்கணும்ன்ட்டு. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு லாட்டரியில பணம் கிடைச்சிருச்சு. உடனே சந்தோஷம் தாங்கல. நான் ரொம்ப நாளா கார் வாங்கணும்னு இருந்து, இன்னைக்கு கார் வாங்கிடலான்ட்டு இருக்கிறதுலே காஸ்ட்லி காரா ஒண்ணு பார்த்து வாங்கிட்டான். அப்புறம் டிரைவிங் ஸ்கூல்ல போய் ஒரு 4, 5 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஆசையில கார் எடுத்துக்கிட்டு வேகமா போறான். போன உடனே எதிர்ல வந்த லாரிக்குள்ள போய் நுழைஞ்சுட்டான். நுழைஞ்ச உடனே வாழ்க்கை முடிஞ்சுதா? அப்போ அந்த காருங்கிற ஒரு விஷயத்த அவன் ஆசைப்பட்டானே தவிர, அந்த கார்னால நன்மை மட்டுமே நடக்குமா? சொகுசு மட்டுமே நடக்குமான்னா, எப்படி உத்தரவாதம் குடுக்க முடியும்? மனசு வந்து நீ கார் ஆசைப்பட்டே இல்லையா? நான் கார் குடுக்குறேன்னு குடுத்துரும். ஆனா அந்த கார் ஓட்டத் தெரியாதது யார் தப்பு? மனசு தப்பா? அவனுக்கு புத்தி வேலை செய்யல. அப்ப அடுத்த பரிமாணத்துக்கு அவன் போகணும்ல. இதனுடைய தேவை என்ன? இது என்னுடைய பர்ப்பஸ் என்ன? அப்படின்னு தெரியாம போனா அந்த தவறு வந்து அவன் வாழ்க்கையே முடிச்சு கட்டிடும். அப்ப இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஒருத்தன் வந்து காரே ஓட்டத் தெரியாதவன் கார் ஆசைப்பட்டு வாங்கி கார் ஆக்சிடென்ட்ல செத்து போற மாரி, பணம் எதற்காக தேவை? தங்கம் எதற்காக தேவை? வாழ்க்கை எப்படி தேவை? அப்படிங்கிறத நம்ம சரியா தீர்மானிக்காம ஒரு விஷயத்த நம்ம மனசுகிட்ட விண்ணப்பமா வச்சு அத அடைய ஆசைப்பட்டோம்னா, அது குடுக்கும். ஆனா, அதனால வரக்கூடிய சாதக பாதகங்களையும் நம்ம ஏத்துக்க தயாரா இருக்கணும். அப்பதான் அது குடுக்கும். ஆனா, ஞானிகள் வந்து அப்படி இல்ல. ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த உலகமே மாயைன்னு புரிஞ்சு போயிட்டதுனால, அவங்க எனக்கு இதுதான் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்க மாட்டாங்க. அவங்க வந்து வேண்டுதல், வேண்டாமை அவங்க கிட்ட இல்ல. அதாவது வேண்டும், வேண்டாம் அப்படிங்கிற அந்த இருமை அவங்க கிட்ட இருக்காது. அப்ப உடனே ஒருத்தன் வருவான். ஐயா நீங்க வாங்க உங்கள கார்ல தான் நான் கூட்டு போவேன் அப்படின்ட்டு அவர் தூக்கி கார்ல உட்கார வச்சு அவன ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போவான். அப்ப அவர் கார்ல போகணுங்கிற ஆசை அவன் மூலமா அவர் கார்ல நிறைவேறிடும். அவரே சொந்த கார் வாங்கி போகணும் ஏதாவது இருக்கா? இன்னொரு பியூட்டி நீங்க நினைச்சு பாருங்க. சொந்த கார் வாங்குனா அந்த காருக்கு டியூ கட்டணும், பெட்ரோல் போடணும், அந்த காரை இவரே டிரைவ் பண்ணணும், அப்புறம் டயர்ட் ஆயிடும். அதுவே இன்னொருத்தர் வந்து வாலண்டரியா வாங்க ஐயா உங்கள நான் கார்ல கூட்டு போறேன்ட்டு கார்ல உட்கார வச்சு சொகுசா கூட்டு போனா இவர் அழகா படுத்துக்கிட்டு அவர் கூட வேடிக்கை பார்த்துட்டே போலாம்ல. அப்ப அதை விட உண்மையா இதுதான் சரியான சொகுசு கார்ல போறது. அப்ப அந்த கூட்டு போறதுக்கான இன்னொரு ஊடகத்தை உண்டாக்கி கார்ல போக வைக்குது பாத்தீங்களா? அப்ப அது நிகழ்த்துற நிகழ்வு வந்து ஆனந்தத்தை குடுக்கும். நாம நிகழ்த்துற நிகழ்வு வந்து நமக்கு கஷ்டத்தை கூட குடுத்துடலாம். அப்ப அது மாதிரி நெறைய பேர் ஞானிகளுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய வாழ்க்கை ஆனந்த வாழ்க்கை எல்லாம் வாழ்றவங்க நெறைய பேர் நானே பார்த்திருக்கிறேன். அவங்க எந்த தேவையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா ராஜ வாழ்க்கை வாழ்றாங்க. நானே சொல்லுவேன் நெறைய சாமியார்கள பார்த்து, "என்னப்பா சாதாரண ஆட்கள் வாழ்க்கைய விட அருமையா இருக்க." ஏன்னா நானே பார்த்திருக்கேன். நெறைய சாமியார்கள போய் நான் நேர்ல பார்ப்பேன். எனக்கே மிராக்கிளா இருக்கும். என்னடா நான் வந்து சம்பாதிக்க காசுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இங்க வந்து பார்த்தா அவர் படுத்துக்கிட்டு இருக்கிற கட்டிலும், அவர் போட்டிருக்கிற ஏசியும், அவர் இருக்கிற அந்த அட்மாஸ்பியரும், அப்படியே நந்தவனம் மாரி அவர் இருக்கிற இடம், சுத்தி அப்படியே ஒரு கார்டனு, அப்படியே வெளிய வந்தா வாக்கிங் பிளேஸு, அப்படி பின்னாடி பக்கம் திரும்பி பார்த்தா இயற்கை மலை, மலை அடிவாரத்துல. அப்புறம் அவருக்கு வேளைக்கு அறுசுவை உணவு. அப்புறம் அவரு உள்ள ரூம்குள்ள போனா ஏசி. அவருக்கு படுத்துட்டு இருக்க கட்டில்லயே இருக்கிற அந்த மெத்தையே காஸ்ட்லி மெத்தை. ஒரு மெத்தையே ரூ. 70,000 ரூ. 80,000 மெத்தை வாங்கி போட்டு படுக்குறாங்க. அப்ப எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா, அள்ளி குடுக்குது இயற்கை. வேற வேற ரூபத்துல வந்து குடுக்கும். மனிதர்கள் ரூபத்திலேயே வந்து வந்து குடுத்துட்டே இருக்கும். அதாவது ஸ்பான்சர். ஒருத்தர் வருவாரு, "ஐயா நீங்க இந்த கட்டில் தான் படுக்கணும். நான் தான் இந்த கட்டில் வாங்கி தருவேன்." அப்படின்னு தேக்கு கட்டில் ஒரு 20,00,000 30,00,000 போட்டு ஒரு தேக்கு கட்டில் வாங்கி குடுத்துருவாங்க. அதுல மெத்த ஒரு 50, 60,00,000 போட்டு வாங்கி குடுத்துருவாங்க. இதுல தான் நீங்க உங்கள படுக்க வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படியெல்லாம் நெறைய பேர் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ரிஷிகள் எல்லாம், ஞானிகள் எல்லாம். நானும் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனா அவங்களுக்கு அதுல பற்று இருக்காது.
அதாவது நாம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளால சாதாரண கட்டில் கூட வாங்கி படுக்க முடியல. ஆனா இவர் இவ்வளவு சொகுசான கட்டில்ல படுத்துட்டு இருக்காரு நம்ம நினைப்போம். இதுக்கு உதாரணம் வந்து அந்த காலத்துல ரமண மகரிஷியுடைய வாழ்க்கை. ரமண மகரிஷி சாதாரணமா எங்க இருந்தாரு? ஒரு விருப்பாச்சி குகையில மேல கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு சிஷ்யன் வந்தான், ரமண மகரிஷிய பார்த்தான். ஐயா நீங்க எதுக்கு இப்படி கீழ படுத்துட்டு இருக்கீங்க? இருங்க நான் உங்களுக்கு சோப்பா கொண்டு வந்து தரேன்ட்டு, பொள்ளாச்சியில இருந்து தான் ஒரு சோப்பா போச்சு அவருக்கு. அந்த பொள்ளாச்சியிலேயே அவர் பேரு வந்து சோப்பா கவுண்டர்ன்னு இருக்காரு. அவருக்கு இன்னைக்குமே பேர் வந்தா சோப்பா கவுண்டர் வீடான்னு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். ரமண பக்தர் அவரு. அவரு இல்ல இப்போ. அவங்க வாரிசுகள் இருக்காங்க. அப்ப சோப்பா கவுண்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ரமணருக்கு கொண்டு போய் ஒரு சோப்பாவ குடுத்தாரு. உடனே ரமணர் சோப்பா மேல ஏறி படுத்துக்கிட்டாரு. அப்ப அந்த பக்கம் போன அந்த ரோட்ல திருவண்ணாமலையில பிச்சை எடுக்கிற அந்த பிச்சுக்கள்லாம் இருக்காங்கல்ல, சாதாரண சாமியார்கள்லாம், காவி வேட்டி கட்டிக்கிட்டு. அவங்கலாம் என்னடா இந்த ஆளு இவ்வளவு நாள் சாமியார்ன்னு சொல்லிட்டு இருந்தான், இப்ப பார்த்தா சோப்பால படுத்துட்டு இருக்கான். போலி சாமியாரா இருப்பான்னு அவங்க நெனச்சுக்கிட்டாங்க. ஆனா ரமணர பொறுத்தவரைக்கும், கீழ படுத்தாலும் ஓகே, சோப்பாவுல படுத்தாலும் ஓகே. அப்ப இதுக்கு பேர் என்னங்க? வேண்டுதல் வேண்டாமை. இதுதான் விஷயமே. கான்செப்ட் என்ன அப்படின்னா, எனக்கு சோப்பா வேணும்னு அவர் கேட்கவே இல்ல. ஆனா சோப்பா வந்துருது. அவர் சோப்பா எனக்கு வேண்டான்னு சொல்லவே இல்ல. சோப்பா வந்துருச்சு. அப்ப இப்படிதான். அதாவது எனக்கு வேணும், வேண்டாம் அப்படிங்கிற 2மே அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இதுதான் ஞானிகள் வாழ்க்கை. அப்ப இதுதானே வாழ வேண்டிய வாழ்க்கை. அப்ப இதத்தான் நீங்க வாழுங்கன்னு நான் சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்களா மனதில் திட்டமிட்டு வாழ்ற வாழ்க்கையில, நீங்க கேட்கறது கிடைச்சாலும், அதுல உண்மையா சுகம் மட்டும் இருக்குமா அப்படின்னு கேரண்டி இல்ல. உத்தரவாதம் இல்ல. ஆனா ஞானிகள் அந்த ஞானத்தில் வாழ்வதினால, அவர்களுக்கு எப்பொழுதும் சுகம் மட்டும் தான் இருக்கிறது என்ற உத்தரவாதம் இருக்கிறது. இதுதாங்க விஷயம். மற்ற வாழ்க்கையில அப்படிலாம் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதான் கார் வாங்குன கதை மாரி தான். கார் வந்து சந்தோஷத்த குடுக்கும். லக்ஸூரியஸ் கார் தான். ஏறி உள்ள உட்கார்ந்தா சொகுசா தான் இருக்கு. ஏசி போட்டவுடனே ஆனந்தமா தான் இருக்கு. ஆனா ஓட்டத் தெரியாம போய் ஆக்சிடென்ட் ஆயி செத்து போறதுக்கு யார் பொறுப்பு? அப்ப இது மாதிரி நடந்துடலாம்ல. அப்ப நம்ம வாங்குற பொருள் நமக்கு நன்மை பயக்குமா? தீமை பயக்குமா? நமக்கு தெரியாது. நம்ம எதிர்பார்க்கிற பணம் வந்து நமக்கு பின்னாடி நல்லது செய்யுமா? கெட்டது செய்யுமா? தெரியாது. அந்த பணத்தினாலேயே நெறைய பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த பணத்த வச்சு அவங்க சொகுசா வாழணும்னு தான் அந்த பணத்த சம்பாதிச்சான். ஆனா அதே பணம் அவனுக்கு கொலை செய்யற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. அப்ப இதுக்கு யார் பொறுப்பு? அப்ப இதுதான் நம்ம புரிஞ்சுகிட்டு, உண்மையான ஞானிகளுடைய வாழ்க்கை எப்படின்னா, அவங்க கிட்ட இது வேணும், வேண்டாம் என்ற உரிமைகள் இருக்காது. ஆனால் எல்லாம் கிடைக்கும். அது எதுக்கு இப்ப இந்த பாயிண்ட் எடுத்து நான் இந்த ஸ்லோகத்தோட பொருத்தி பேசுறேன் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துக்கு இதுதான் ஓமானம். அதாவது சத்துனிடத்தில் எல்லாம் இருக்கிறது. அது சித்தாக பிரகாசித்து எல்லா வைபவங்களையும் தன்னுள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதில் இது உயர்ந்தது, தாழ்ந்தது என்ற இருமைகள் அதனிடத்தில் இல்லை. ஆக எனக்கு இதுல மட்டும்தான் சத்து ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதுல சத்து இல்ல. இதுல மட்டும்தான் இருக்குன்னு பிரிச்சு பார்ப்பது மைண்டினுடைய வேலை, மனனுடைய நிலைப்பாடு. ஆக இப்ப உண்மையிலேயே இங்க நல்லவன், கெட்டவன், பாவம், புண்ணியம் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கு. அப்ப நம்ம இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே உதாரணம் எல்லாம் குடுத்தோம். அதாவது இது புனிதமான இடம், இது வந்து மோசமான இடம் அப்படின்னு மைண்ட் தான் தீர்மானிக்குது. ஆனா எல்லாம் பூமிக்குள்ள தான் இருக்கு. அது மாரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சத்து இருப்பதனால் இருக்கிறது. அந்த பிரபஞ்சத்திலே இங்கு நல்லது, கெட்டது என்று பிரித்து பார்ப்பது மனசு. ஆனா உண்மையில் அப்படி நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல. ஏன்னா சத்தினிடத்தில் இருமைகளே இல்ல. அப்ப அது மாத்திரமே இருக்கிறது. அதன் வைபவமாக சித்தினிடத்திலே இவ்வளவு மாற்றங்களை உண்டாக்கி இருப்பது போல தோற்ற மாயையை உண்டு செய்கிறது. அந்த தோற்ற மாயை யார் ஒருவன் மாயை என்று தன்னுள் உணர்கிறானோ அவன் தான் பிரம்மம். அதுதான் இந்த பாடத்தினுடைய ஆழமான உட்பொருள். அப்ப இங்க நிதித்தியாசனமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த செயல்ல அப்படின்னா, அந்த அதிஷ்டானமாக இருக்கின்ற சத்து எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம ஆழ்ந்து தியானத்துல சிந்தனை பண்ணி பார்க்கணும். அந்த சத்தின் மூலமா வெளிப்பட்ட சித்தினுடைய பிரகாசம் தான் இங்க பஞ்சபூதங்களாகவே இருக்கிறது. அந்த சத்திடமிருந்து வெளிப்பட்ட சித்து தான் பஞ்சபூதங்களை உண்டாக்கி பிரம்மாண்ட யூனிவர்சல கிரியேஷன் பண்ணிருக்கு. இந்த கிரியேஷனே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் உண்மையானா இல்ல. சத்து இருப்பதினால் இருப்பது போல தோன்றுகிறது. அவ்வளவுதான். அது புரிஞ்சு போயிட்டா, இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏன் இருக்கிற மாரி அலட்டிக்கணும். அப்படியே வேடிக்கை பார்க்கலாம். அவ்வளவுதான். அத பார்க்கும்போது, அது என்ன நிகழ்வுல நடக்குமோ அது நடந்துகிட்டே இருக்கும். அத அப்படியே நம்ம ஏத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப இந்த நிலை தான் இங்க நம்ம செய்ய வேண்டிய நிதித்தியாசனம். அப்போ அந்த இருப்பு என்பது எல்லாவற்றிலும் ஒரே போன்றுதான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இதை எப்படி உறுதி செய்ய வேண்டும் என்றால், நாமமும் ரூபங்களும் மாற்றம் அடையலாம். ஆனால் அந்த இருப்பில் மாற்றம் இல்லை. இது நீங்க உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த செயலுக்கான சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னா, இங்கு தோன்றுகின்ற நாமங்களையும் ரூபங்களையும் உண்மை என்று எண்ணாதே. ஏனென்றால் புத்தியின் பழக்க தோஷத்தினாலே இவ்வாறு இருமைகளை கற்பித்துக் கொண்ட மனமானது இது வேறு, அது வேறு, இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது,
இது நல்லது, இது கெட்டது என்று நமக்கு குழப்பத்தை உண்டு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் பஞ்சபூதங்களுடைய அடிப்படையிலே ஏற்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகளின் நியதிக்குள் இருப்பதினால மனம் இவ்வாறு கற்பித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இங்கு நாம் இந்த மாதிரி அத்தியாத்ம ஞான பாடங்களுக்குள்ள வந்து இந்த உயர் பரிமாண அறிவை எட்டும் போது இங்கு வேறுபாடுகள் என்ற இருமைகளை கலைக்கிறது. அப்பொழுது புரிதல் மேலோங்குகிறது. அது என்ன? இங்கு பெயரும் எண்ணமும், அதாவது நாமமும் ரூபமும் வேறுபாடுகளில் காட்டினாலும் அதற்கு காரணமாக இருக்கின்ற ஆதாரமான இருப்பு நான் மாத்திரமே என்ற உண்மை புலப்படுகிறது என்று இந்த செயல் மூலமா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் 61வது செயலுடைய ஆழமான உட்பொருள். அப்ப இதுல இருந்து என்ன நமக்கு நிரூபணம் செய்யப்படுகிறதுன்னா, ஒரு சத்தினிடத்திலே தான் எல்லா வைபவமும் இருக்கு. அது சித்தாக பரிணமித்து மிகப்பெரிய பிரபஞ்சத்தை உண்டு செய்திருந்தாலும் அதுல ஒரு வெளிச்சமும் இருளும் இருப்பது போல தோன்றுவது சித்தனுடைய மாய விளையாட்டு. ஆனா அந்த சித்தனுடைய மாய விளையாட்டுல வெளிச்சம் வந்தா எனக்கு பிடிக்குது, இருள் வந்தா எனக்கு பிடிக்கலன்னு சொல்றது மனசனுடைய போக்கு. ஆனா இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுட்டா நாம இதெல்லாம் கடந்து நம்முடைய ரியாலிட்டிக்குள்ள நம்ம நின்னுட்டா போதும். நம்முடைய உண்மை சந்தோஷம் என்னவோ அது தானா நம்ம இடத்துல மிளிரும். அந்த இடத்துலதான் நமக்கு அமைதியும் ஆனந்தமும் உண்டாகும். மற்றவங்களுக்கு அந்த அமைதியும் ஆனந்தமும் உண்டாகாது. ஏன்னா அந்த மௌனம், அந்த அமைதி, அந்த ஆனந்தம் யாருக்கு உண்டாகும்னா தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகளுக்கு தான் உண்டாகும். மற்றவர்களுக்கு அது உண்டாகாது. அப்ப அந்த நிலைக்கு நம்ம உயர்ந்து கொள்ள வேண்டாம். அப்படி உயர்ந்த பிறகு நம்முடைய வாழ்க்கைங்கிறது இங்க என்ன ஒண்ணுமே இல்ல. இருப்புல இருக்கிற இந்த உடம்புக்கான வாழ்க்கை தான் அது. அதுக்கப்புறம் அது எப்படி வருமோ அப்படி வரட்டும். அதை ஏத்துக்க வேண்டியதுதானே. அதான் உண்மையா ரிஷிகள் பண்றாங்க. ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய அந்த திட ஞானத்துக்குள்ள வந்த பிறகு அந்த உடல் கடந்து அவங்க நிப்பாங்க. அந்த உடலுக்கு உண்டான நியதி என்னவோ அதை அப்படியே ஏத்துக்குவாங்க. அப்ப அந்த ஏத்துக்கிட்ட பிறகு அந்த உடம்பு சொகுசாவும் இருக்கலாம், நோய்வாயும் படலாம். அதை பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க உடம்பே இல்லை இல்லையா? அதனால அவங்க அதை பத்தி அழட்டிக்கிறது இல்லை. இப்ப ரமண மகராசிக்கு வந்து சோப்பாவும் கிடைச்சது, அந்த விருப்பாச்சி குகையும் கிடைச்சது, அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசிரமமும் கிடைச்சது. அதே மாதிரி அவருக்கு கேன்சரும் கிடைச்சது. அப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். இப்ப ரமண மகரிஷிக்கு வந்து ஏங்க சோப்பாலாம் கொடுத்தது அது, அப்புறம் விருப்பாச்சி குகையே கொடுத்தது, அப்புறம் அந்த ஏரியாவே வளைச்சி போடுற அளவுக்கு இடத்தையும் கொடுத்தது. ரமண மகரிஷி தான் இப்ப அந்த ஏரியாவிலேயே திருவண்ணாமலையிலேயே மிகப்பெரிய சொத்துக்கு அதிபதி. பட் அவ்வளவு இடத்த அவர் வச்சிருந்தாலும் கேன்சர்ங்கிற ஒரு நோய் வந்து அந்த உடம்பு கொண்டு போயிடுச்சு. அப்ப உண்மையா இங்க அனுபவிக்க வேண்டியது எது? உடம்பா? இல்ல. எப்பொழுதும் சாஸ்வதமா இருக்கின்ற தன்னுடைய இருப்பிலே இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை என்னுடையது என்று உரிமை கொண்டாடுவது அஞ்ஞானம், அறியாமை. இது மனதின் போக்கு. அப்ப நம்மள மாதிரி ஆட்கள் தான் இருமைகள் இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு, ஓ இவருக்கு இப்படி எல்லாம் கிடைச்சிருச்சு, அவருக்கு அப்படி எல்லாம் கிடைச்சிருச்சு, இவருக்கு இப்படி எல்லாம் கிடைக்கல, அவருக்கு அப்படி எல்லாம் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நம்முடைய மைண்டினுடைய பிளே. ஆனா உண்மையிலே இந்த யுனிவர்சலே எனக்குள்ள இருக்கும்போது எனக்கு ஒரு பர்டிகுலர் இடத்த பட்டா போட்டு கொடுங்கன்னு கேட்கறது எவ்வளவு பெரிய ஒரு பரிதாபகரமான நிலை. அது மாதிரிதான் அஞ்ஞானிகள் பூரா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அஞ்ஞானிகள் தான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியில, இந்த உலகத்துல. இப்ப போர் நடந்துட்டு இருக்குல்ல, ஈரான் வாரம், இஸ்ரேல் வாரம், அமெரிக்கன் வாரம் ஏன் நடக்குது? அந்த இடத்துக்கு சண்டை, அந்த பெட்ரோலியத்துக்கு சண்டை, அந்த சொத்துக்கு சண்டை, அவ்வளவுதான். இவன் நாட்டை அவன் பிடிச்சிட்டான், அவன் பலமான நாடா மாத்திக்கலாம். இப்ப அமெரிக்காக்காரனுக்கு என்ன தேவை? பெட்ரோல் தேவை. பெட்ரோல் வந்து ஈரான்காரங்கிட்ட இருக்குது. அப்ப ஈரான்காரனை வளைச்சு போட பார்த்தா அவன் இடம் கொடுக்கல. அவனையே முடிச்சு கட்டிட்டா அந்த நாடு நம்மளுது பண்ணிக்கலாம். அப்ப நாம அதுக்குள்ள பூந்துக்கிட்டா பெட்ரோல் வளத்தை நம்ம சூறையாடிக்கலாம். அப்ப இப்படிதான் இன்னொருத்தருடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு இன்னொருத்தர் சண்டை போடுறது. இப்ப பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம இடத்த கொஞ்சம் பவுண்டரி எடுத்துக்கிறான்ல. இப்ப பூமி தகராறுலாம் நீங்க பாத்தீங்கன்னா விவசாய பூமியில வரப்பு தகராறு வரும். இவன் என்ன பண்ணுவான்? இவனுடைய 30 ஏக்கரா, 50 ஏக்கரா, 100 ஏக்கரெல்லாம் சொத்து வச்சிருப்பான். ஆனா அந்த 100 ஏக்கரா சொத்து அவனுக்கு பெருசா தெரியாது. அந்த 1/2 அடி சொத்து பக்கத்துல இருக்கிறவன தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி செதுக்கி அவன் இடத்துக்கு கொண்டு போயிடுவான். அதாவது ஒரு அடி வந்து இவன் எடுத்துக்குவான் அவனுடைய சொத்துல. அப்புறம் கடைசியில அதை ஒரு நாள் அவன் கண்டுபிடிப்பான் சர்வே பண்ணி. என்னங்க என்னுடைய ஒரு அடி ஷார்டேஜ் ஆகுது. அவன் பாருங்களேன் வரப்பு தள்ளி போட்டான். அப்ப இதை கேஸ் போடுறேன்ட்டு சிவில் கோர்ட்ல போய் 2 பேருமே சொத்தை இழந்துருவானுங்க. இவன் 100 ஏக்கரா விட்டுருவான், அவன் 50 ஏக்கரா விட்டுருவான். மொத்தத்துல இந்த 150 ஏக்கரா வந்து கவர்மெண்ட்டுக்கு லாபம். கேஸுக்கு கோர்ட்டுன்னு அலைஞ்சதுக்கும் அங்க ஜட்ஜுக்கும் வக்கீலுக்கும் ஃபீஸ் கொடுத்ததுக்கும் அந்த பணம் எல்லாம் போயிடும். இப்படிதான் மக்கள் வந்து காசு ஆசையினாலேயே, சொத்து ஆசையினால வாழ்க்கையை இழந்துட்டு இவனும் சந்தோஷமா வாழல, அவனும் சந்தோஷமா வாழல. 1/2 அடி இடம் தானே போயிட்டு போகுதுன்னு இவன் விட்டு கொடுத்துருக்கலாம். அவன் சரி 1/2 அடி எதுக்கு அவன் இடத்த நம்ம ஆசைப்படணும், நமக்கு 50 ஏக்கரா இருக்க போதுன்னு இவன் நினைச்சிருக்கலாம். ஆனா 2 பேருக்குமே இருக்கிற வாழ்க்கையை வாழ தெரியல. அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு தானே அந்த கதை சொன்னேன். அதாவது 10 குடம் நிறைய தங்க காசு வேணுமா அப்படின்னு ஒரு வேதாளம் கேட்கும். 10 குடம் நிறைய தங்க காசு நான் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் வாங்கிட்டு வீட்டுக்கு போனான். ஆனா வீட்டுல போய் பாரு இருக்குன்னு சொல்லும் அந்த வேதாளம். வீட்டுக்குள்ள போய் பார்த்த உடனே
9 தங்கப்பானையும் நிறைஞ்சிருக்கு. ஆனா 10வது தங்கப்பானை மட்டும் முக்காவாசி இருக்குது. கொஞ்சூண்டு நிறையணும். இப்ப இவனுக்கு என்ன அந்த 9.25 தங்கப்பானை கிடைச்சத வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே. ஆனா அவனுக்கு என்ன அங்கலாப்புன்னா 9.25 தானே கிடைச்சிருக்கு. அது 10 அல்லவா சொல்லிச்சு. வேதாளம் வந்து எனக்கு என்ன சொல்லுது? 10 பானை நிறைய தங்க காசு இருக்குன்னு சொல்லிச்சு. அப்ப கால்வாசி காணோம். யாராவது எடுத்திருப்பாங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் தெரிஞ்சிருக்குமா? இல்ல. அவனுக்கு தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பான். அப்ப எப்படியோ குறைஞ்சிடுச்சு. சரி ஓகே. இத நாம ஃபில் பண்ணுவோம். அப்படின்னு அவன் முடிவு எடுத்ததுனால வாழ்க்கையே தொலைச்சான்ல. அந்த 9.25 தங்க காசு பானைக்காக ஆசைப்பட்டு இருக்கிற எல்லாத்தையும் இழந்து வாழ்க்கையே தொலைச்சுட்டான். அது மாரி இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத யோசனை பண்ணி பாருங்கங்கிறத சொல்றேன். ஏன்னா உண்மையா நாம அப்படித்தானே வாழ்றோம். எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அது என்னைக்குமே முடிவாகாது. ஆனா உண்மையிலேயே எங்க முடிவு ஆகணும்? போதுமென்ற மனசுதான் பொன் செய்யும் மருந்துங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டா, எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த யுனிவர்ஸே உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப அத போய் என்னுடைய இடத்த நான் பவுண்டரி போட்டுக்கிறேன். கொஞ்சூண்டு எனக்கு தங்கம் வேணும், கொஞ்சூண்டு எனக்கு இந்த பொருள் வேணும்னு ஆசைப்படுவது அஞ்ஞானம். அப்ப இது எப்ப நமக்கு புரியும்? அந்த நிலைக்கு போனாதான் புரியும். அந்த நிலைக்கு போனாதான் அந்த அனுபவம் நிகழும். அது சும்மா கதை கேட்கிற மாரி கேட்டா இருந்தா எப்படி நிகழும்? நிகழவே நிகழாது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. நெறைய பேருடைய வாழ்க்கையில வந்து வந்து பாடம் கேட்கறது, அந்த கதை கேட்கிற மாரி போறது, திருப்பி பழைய வாழ்க்கை, பழைய குருடி கதவ திறடின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. அதே மாரி அந்த வாழ்க்கைய வாழ்றது. அப்ப என்னைக்கு முன்னேற்றம் வரும்? என்றைக்கும் வராது. இப்படியே நெறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுல யாராவது ஒரு சிலர் மாறுறாங்க பாருங்க. அவங்க ஆனந்தமா வாழ்றாங்க. இத நம்ம நடைமுறையில பார்க்கிறோம். அத புரிந்து கொண்டு இந்த செயல்ல இப்படி இந்த உண்மைய ஒரே இருப்பு தான் என்று உணர்ந்து கொள்ளுங்க. அப்ப இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இந்த 61வது ஸ்லோகத்தோட இந்த பூத விவேக வகுப்பை இங்க நிறைவு செய்றேன். அடுத்தது திங்கட்கிழமை நம்ம 62வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.